அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அதாவது அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை சார்பில் தான் இந்த திருமண வகுப்புங்கிற கிளாஸும் கர்ம வகுப்பு கிளாஸும் இன்றைய 23/11/2025 இன்றைய பொழுதுல நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். சரிங்களா? அந்த அடிப்படையில இன்னைக்கு நடத்துறதுக்கான வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாருமே. ஏன்னா எல்லாருமே புதுமுகமா இருந்தாலும் கூட நானும் உங்களுக்கு புதுமுகம் தான், நீ எனக்கு புதுமுகம் தான். இன்னைக்கு அறிமுகமானதுனால இனிமேல் நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாயிரும், பழக்கமாயிரும். கண்டிப்பாருமே. அது பிரபஞ்சம் இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. எப்படிங்க எல்லாரும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அது ஐயா வச்சு கிளாஸ் போறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டா, நம்ம அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையில ரவி பவா அஸ்டோ ஐயா பேசுனதுனால அந்த வாய்ப்பு உங்களுக்கு அணுகி நீங்க எல்லாம் கேட்டதுக்கு இணங்க ஐயாவா வகுப்பு இருக்கிறதுக்காக இங்க அழைச்சிருக்கிறேன். சரிங்களா? அந்த அடிப்படையில நாமளும் ஜோதிடர் தான். சரிங்களா? அப்போ நம்ம ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட்ல இருப்பாங்கல்ல, அந்த அடிப்படையில கர்ணத்தை நான் முக்கியத்துவமா மக்களுக்கு கொடுக்கறதுக்கான விருப்பமா இருக்கேன் நான். அந்த அடிப்படையில போனஸ் வகுப்பா தான் கொடுத்துருக்கேன். இதுல முழு நேர வகுப்பும் திருமண வகுப்பு தான் நடக்கும் இன்றைக்கு. சரிங்களா? அதுல ஏதாவது இடையில ஐயா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கிறப்ப நாம போனஸ் வகுப்பா உங்களுக்கு கர்ணத்தை பத்தி கொடுக்கலாம்னு இருக்கிறேன். கண்டிப்பாலுமே அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளடைவில் அந்த கிளாஸ் அப்ளை பண்ணி எப்படி நடத்துறதுங்கிறத உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒரு கிளாஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது எதுக்கு ஒரு உள்ள வந்தாவோ இல்ல வெளியில பார்த்தாவோ எங்கேயோ சந்திச்சாவோ வணக்கம்னு வைக்கிறோமா இல்லையா? எதுக்கு வணக்கம் வைக்கிறோம்? மதிக்கிறோம். ரைட். அடுத்தது வணங்குதுங்கிறது அப்ப அடுத்த அப்டேட் என்ன? அதுக்கு ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தேவைப்படுது இல்ல? வணக்கம் எதுக்கு தேவைப்படுது? என்ன அறிமுகத்துக்கு. ரைட். அப்புறம் ஓகே ஓகே. அதாவது வணக்கம் என்பது அவங்க குற்றங்களை சரிப்படுத்துவதற்காக முதல் கருவி. புரிஞ்சுக்க. அவங்க மனசுல ஏதாவது ஒரு தப்பான எண்ணங்கள் இருந்தாலும் சரி, யாராவது ஒரு வணக்க சார் அப்படின்ட்டாவே டக்குன்னு என்ன செய்யும்? மனசு ப்ரீபென்ஸ் ஆயிடும். சரிங்களா? இந்த இடத்துல கூடி இருக்கிறோம் அப்படின்னா பிளஸ் மைனஸ் இல்லாம யாரும் கூட முடியாது. பிளஸ் மைனஸ் இல்லாம இந்த பேர் ஓடாது. பிளஸ் மைனஸ் இல்லாம பல்ப் எரியாது. சரிங்களா? எல்லாருமே இதாவது பிளஸ் மைனஸ் தேவை. அனைத்துக்குமே பிளஸ் மைனஸ் தேவை. பிளஸ் மைனஸ் இருந்தாதான் ஒரு பொருளோட இயக்கமே இருக்கு. இது நிதர்சனமான உண்மை. சரிங்களா? அந்த அடிப்படையில தான் என்ன செய்யணும், ஒரே கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட நம்மளும் பயணிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் கர்ண வகுப்பு எடுக்கப்படும் போட்டிருக்கு. சரிங்களா? அந்த கர்ணங்கிறது மிக முக்கியத்துவமான பங்கு வகித்தது திருமணத்துக்கும். சரி, அது திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுனால மட்டும்தான் திருமண கிளாஸ்ல கர்ண வகுப்பு எடுப்புன்னு போட்டிருக்கிறேன். சரிங்களா? நாம பாரம்பரிய ஜோதிடத்துல அனைத்தும் படிச்சிருக்கிறேன். சரிங்களா? பாஸ்ல இருந்து எல்லா நியூமாலஜில இருந்து எல்லாமே படிச்சிருக்கிறோம். சரிங்களா? ஆனா இந்த வகுப்புக்கு எது முக்கியம் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப கர்ண முக்கியமா தேவைப்படுறதுனால அந்த விஷயத்த அறிவுப்படுத்திருக்கிறோம். சரிங்களா? ஐயா எடுக்கிறப்ப இடையில லிஸ்ட் கிடைக்கிறப்ப நம்ம கர்ணத்தை பத்திய விஷயத்த பேசுவோம். ஓகேங்களா? இப்ப நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொருத்தர் அறிமுகமும் சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், உங்க பேரு, எங்க இருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது பதிவாகும். சரிங்களா? அப்ப மத்தவங்களுக்கு அது போய் சேரும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடவுள் வாழ்த்து ஐயா சொல்லணும்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் நம்ம அறிவுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கடவுள் வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்குள்ள இந்த வராதங்களும் வந்துட்டான்னு வச்சுக்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி. சரிங்களா? ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட்ல நீங்க ஆரம்பிக்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உஷா. நான் சென்னையில இருந்து வரேன். ஐயாவோட வகுப்பு எனக்கு இதுதான் முதல் முறை. நான் ஜோதிடம் பயிற்சி எடுத்துக்கிறேன். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நரேஷ். நான் மைசூர்லேருந்து வரேன். நான் கடந்த ஒரு 3 வருஷமாக அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருக்கேன். பிஏ அஸ்ட்ராலஜியும் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய குருகளோட வகுப்பெல்லாம் நான் அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ அது பயங்கரமான ஆர்வத்தால் நான் நிறையா குருகளில் வகுப்பெல்லாம் அட்டென்ட் பண்ணி அதுலேருந்து சாராம்சத்தெல்லாம் கற்றுட்ருக்கேன். ஐயாவோட வீடியோவும் ஏதோ யூடியூப்பில் பார்த்து தான் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்லா தான் கிளாஸ் ஜாயின் ஆனேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சைதே ராஜா, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபுல் டைமராக தான் இருக்கேன். அஸ்ட்ராலஜராக 2010 பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா சிலபஸும் நான் படிச்சிருக்கேன். இப்போ இதை புதுசாக இவருடைய யூடியூப்பை பார்த்து கொஞ்சம் சரி இதை நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் அட்டன் பண்ணலாமே. எல்லாம் என்றைக்குமே நம்ம கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளை. அதுதான் வாழ்க்கையில் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு தெரியாதது நிறைய இருக்குது. கட்டுறது கைமண் அளவு தான்.
அதனால நம்ம வந்து இந்த வயசானாலும் நம்ம வரோம், படிக்கிறோம்னு ஒரு வில் பவர் இருக்கு, இன்டென்ஷன் இருக்கு, அதனால படிக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை கேட்கும்போது நிச்சயமாலுமே நம்மளுக்கு அது ஒரு உதவியா இருக்கும். கண்டிப்பாலுமே சரிங்களா? அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு பரப்புற மாதிரியும் இருக்கும். அதுக்காக தான் ஐயா ஒவ்வொருத்தரையும் பேசணும். ஐயா வணக்கம். என் பேர் ஆறுமுகம். புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வர்றேன். கிட்டத்தட்ட 380 கிலோமீட்டர் இப்போ இருக்கிற மாதிரி மைசூர்லேருந்து. நானும் வந்து ரொம்ப தூரம் வந்து காரணம் வந்து இந்த ஜாதகத்தின் பால் ரொம்ப ஆர்வம் எனக்கு. படிச்சிருந்தாலும் இதுலேருந்து நான் வந்து நிறையா வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ளவன். இது இல்லாமல் நான் வந்து சிங்கப்பூரில் நான் வந்து பிஆரில் இருந்தவன். 27 வருஷம் சிங்கப்பூரில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் இருந்தவன். அதெல்லாம் விட்டு இங்கே வந்து நான் வந்து ஜாதகத்தில் வந்து அதை விட சாதிக்கணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், வந்து இங்கே ஃபீஸ் வந்து 1900 ரூபா. இது இல்லாமல் எனக்கு வந்து பஸ் ஃபேர் வந்து எனக்கு 400 ரூபா. எனக்கு 400 800 ரூபா. இது இல்லாமல் சாப்பாடு வேறு. அப்போ வந்து எனக்கு நீங்கள் செலவழிக்கிறத நான் வந்து 2 பங்கு செலவழிச்சு நான் வந்து. அப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் என்ன காரணங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் சார்புடைய மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வேண்டாம் வந்து பேசினாங்க, என்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப டைட்டாக பேசினாங்க. சரி இதை பண்ணுவாங்கிறதுக்காக வந்திருக்கேன். எல்லாரும் சேர்ந்து நான் மட்டும் சாதிக்காமல் எல்லாரும் சேர்ந்து சாதிப்போம். ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. நான் வாணியம்பாடியிலேருந்து கோவிந்தசாமி. நான் நிறைய குருமார்கிட்ட நானும் படிச்சிருக்கேன் ஐயா. ஐயா ஏற்கனவே ஆசிரியர். இப்போ ஜோதிட ஆசிரியர் இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கு அவருடைய டீச்சிங் அப்படின்றதுக்காக நான் அவர்கிட்ட வந்திருக்கேன் ஐயா. நான் வாக்குப்பளித்து நல்ல மாதிரியா வரும்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டிருக்கிறேன். நன்றிங்க. அடுத்து வாங்க வாங்க ஐயா. சுரேஷ் ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையிலேருந்து வரேன். ஜோதிட ஆர்வலர் தான். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்ன சொல்லிடுங்க? உங்கள் பேர் சொல்லுங்க. சரி, பேர் சொல்லுங்க கேட்குறேன். என் பேர் சிவனேசன். சென்னையில் வந்து ஐயா வராரு. சென்னையில் அவங்க பையன் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதால இங்கே வந்து தங்கிட்டு வந்திருக்காரு. சரிங்களா? ஆர்வலராக இருக்கிறவங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வராங்கன்னா கண்டிப்பாலுமே அதுக்குள்ள நாம கொடுக்குறோமோ இல்லையோ பிரபஞ்சம் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கும். நல்லா வச்சு புரிஞ்சுக்கும். இதுதான் உண்மைங்க. நாம இப்ப இன்னைக்கு எல்லாருமே பிறக்கும் போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையே, நல்லவனாகவும் கெட்டவனாகவும் சூழ்நிலை அதெல்லாம் சொல்லக்கூடாது. சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பொறுத்துதான் மாறுமே தவிர அன்னை வளர்ப்பது குற்றம், தாய் வளர்ப்பு குற்றம்ங்கிறது இங்க இல்லவே இல்லை. நில வச்சு புரிஞ்சு அவங்களும் நல்ல பிள்ளைய பெற்றணும், நல்லா வளர்க்கணும் ஆசையோட தான் பெற்றாங்க. நில வச்சு புரிஞ்சு அடுத்து வாழும்போது நம்ம போய் சந்திக்கிற இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அந்த சந்திக்கிற இடத்துல அதாவது ஒரு இடத்துல ஒரு சோசியர் கேட்கும்போது நம்ம பதில் சொல்றதுதான். சரிங்களா? அவரால் ஒரு இப்ப நீங்க இப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு என்னன்னா ஒரு உங்களுக்கு சொன்னா பாசில் சொல்லதான் புரியும். சாராய காய்ச்சல் இடம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நாம வந்து ஜாதம் பார்க்க வந்து உட்காந்துருக்கோம். சரிங்களா? அவங்க போலீஸுக்காரன் இங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான் இங்க போங்கன்னு. இங்க வந்த மாதிரி என்ன எல்லாரும் வண்டியில இருப்பான். நாம என்ன ஜோசி கத்துக்கு வந்துருக்குன்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லா காலம் பேசிக்காதே வண்டியில ஏறிய ஃபர்ஸ்ட் அங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்பா. அப்ப இது என்னது, நம்ம எல்லாம் ஜோசியர். ஆனா சூழ்நிலை வசமே தான் ஆயிட்டான், கைது ஆயிட்டோம். ஆனா ஊர்ல எல்லாம் பறக்கிடுவாங்க. அவங்க எல்லாம் சாராய காய்ச்சவாங்க. நியூஸ்ல பார்த்துட்டு ஊரை பூரா பறக்கிடுவான், கம்பெட் அடிச்சிருவான். சரிங்களா? அப்போ ஒரு மனுஷன் நல்லவனாவது கெட்டவனாவது எதை பொறுத்துங்க? சூழ்நிலையை பொறுத்து, சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பொறுத்து. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையே, நல்லவனாவதும் கெட்டவனாவதும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பொறுத்து தான் அப்படி மாறுமே தவிர வேற எந்த வகையிலும் யார் நான் அவனால கெட்டு போயிட்டேன் இவனால கெட்டு போயிட்டேன் அது கூட சூழ்நிலை தான். சூழ்நிலை தான் உங்களை சந்திக்க வைக்கிறதே தவிர வேற யாரும் சந்திக்க கிடையாது. நல்ல வச்சு புரிஞ்சுங்க. அதனால சூழ்நிலையை தான் காரணம் காட்டுறது தவிர மனிதர்களை யாரையும் காரணம் காட்ட வேணாங்கிறது என்னுடைய அட்வைஸ். அவ்வளோ. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீனிவாஸ். நான் வந்து சென்னை கொளத்தூர்லேருந்து வரேன். நான் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயாவில் படிச்சிருக்கேன். பொதுவாக வந்து 2 கட்டம் கொடுப்பாங்க. அதில் வந்து ராசி கட்டம் எல்லாருமே பார்த்துருவாங்க. அடுத்த கட்டம் நவாம்ச கட்டம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணத்தை பேஸ் பண்ணி தான் ஒருத்தரோட லைஃப் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதனால நான் வந்து அதில் திருமண வகுப்பில் ரொம்ப ஆர்வமாக எங்கே நடந்தாலும் அதை போய் பார்க்கறது, யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணுறது. ஆனாலும் அதுக்கு ஒரு ஆன்சரே கிடைக்காது. ஏன்னா ஒரு ஜோதிடன்றது ஒரு கடல். அதனால வந்து கரெக்டாக துல்லியமாக எடுக்க முடியாது. ஆனால் ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாக திருமண வகுப்பில் கலந்துக்கிறேன் நான் எல்லா இடத்துலையும். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம்.
என்னுடைய பேர் ஈஸ்வரன். நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்துல வந்திருக்கேன். நான் ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். நான் வந்து நான் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த 2014 ரிட்டையர் ஆனேன். அதுக்கப்புறம் சும்மா இருக்கும்போது இந்த யூடியூப்ல ஜோதிட வகுப்புலாம் கேட்பேன். அதுல ரொம்ப ஈர்க்கப்பட்டு அது என்னுடைய உறவினர்களுக்குள்ளேயே சொந்தத்துக்குள்ளேயே வந்து இந்த திருமணத்துல தான் பெரிய பாதிப்பு. 2 டைவர்ஸ் 3 டைவர்ஸ் ஆகி குழந்தை திருமணம் ஆனது, திருமணம் ஆகாது, அப்புறம் திருமணம் 2 மாதிரி பிரச்சனைகளா இருக்கிறத வந்து ஐயாவுடைய யூடியூப்ல அந்த இதை பார்த்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு அதோட ஜோதிடத்தை கத்துக்கலான்னு ஒரு ஆர்வமா வந்திருக்கேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்து வாங்கய்யா. சார் வணக்கம். திருவள்ளூர் தக்ஷாமூர்த்தி. நான் ஜோதிடம் வந்து 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா நான் வந்து ஈபியில் வந்து உதவி பொறியாளராக இருக்கிறேன் திருவள்ளூர்ல. இருந்தாலும் ஏன் வந்து இந்த ஜோதிடத்துல வந்து நிறைய வந்து ஆர்வத்தோடு வரேன்னு சொன்னா, மக்கள் வந்து வெளியே என்ன சொல்றாங்கன்னா ஜோதிடத்துல அக்யூரசி இல்லாம பலன் சொல்றதுனால நம்ம ஜோதிடத்தையே வந்து தவறா சொல்றாங்க. என்னன்னா ஒரு அக்யூரசில சொல்றதுலாம் பழிக்க மாட்டேதுன்னு சொல்றாங்க. ஆனா சாரு போல ஆட்கள் வந்து சார் ரொம்ப சீனியர், இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு, நிறைய அனுபவத்தால நிறைய கருத்துக்கள் எடுத்து சார் ஆரம்பத்துல சொன்னாரு. தனக்கு இருக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும், என்னோட வயசுல இருக்க காத்திலே அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்யூரஸான பலனை நம்ம கொடுக்கும்போது தான் பொதுமக்கள்கிட்டையும் சரி இந்த சமூகத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தும் கிடைக்கும், ஜோதிடத்து மேல ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும். அந்த அக்யூரசி ஒவ்வொரு ஜோதிடரும் கத்துக்கணும். அதனாலதான் நானும் பாத்தீங்கன்னா சார் சொன்ன பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த கருத்தை உடனே அடுத்தவங்களுக்கு சொல்லிடுவேன். ஏன் சொல்றேன்னா நம்ம ஜோதிடத்தை அடுத்த கடத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் பதிவுகள். ஏன்னா அன்னைக்கு ஓலைச்சுவடியில இருந்து அதோட இருந்த இது கிடைக்கல, அது ஒரு சில பகுதிகள் கிடைச்சி வச்சு நம்ம இன்னைக்கு பண்ண சொல்லிட்டு இருக்கோம். அதனால அக்யூரசி இல்லாம இருக்கு. ஆனா இப்போ நம்ம அனுபவம் நம்ம பெரிய ஆட்கள் மூலமா நம்ம நிறைய கத்துக்கிட்டு ஜோதிடத்தை வந்து நல்லா அடுத்த லெவல் கட்டத்தை எடுத்துட்டு போறதுக்காக இந்த ஆர்வம் தான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. அடுத்து வாங்கய்யா. வணக்கம், என் பேர் மலைக்கண்ணன். நான் ஸ்ரீஹரி வித்யாலயாவில் நானும் ஒரு மாணவனாக இருக்கேன், ஆராய்ச்சி மாணவனாக இருக்கேன். இப்போ அதில் திருமண பொருத்தங்கிற திருமண விஷயமா ஒரு 20 பாயிண்ட்டுகள் எடுத்து வச்சு நான் ஆய்வு பண்ணும்போது யூடியூப்ல இருக்க பாயிண்ட்டு, புக்கில் இருக்க பாயிண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 50 ஜாதகத்தை வச்சு நான் ஆய்வு பண்ணும்போது ஐயா சொன்ன விதம் வந்து ஒரு ரொம்ப 80% 70% ஒத்து வந்தது, மற்றதுக்கெல்லாம் வரல. ஸோ அப்போ அவர்கிட்ட வந்து கேட்கும்போது தான் அப்போ அவரே சொன்னார், நான் திடீர்னு யதார்த்தமாக ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கிளாஸ் எடுக்கிறீங்க என்பது முந்தா நாள் இந்த மாதிரி தாம்பரத்தில் நடக்குது வாங்க அப்படின்னாப்புல. அதனால அதை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. அந்த 20% இன்னைக்கு தெளிவுபடுத்திருப்பாரு. 80% தெரிஞ்சிருக்காரு, 20% இப்ப தெளிவு. அதே மாதிரி ஸ்ரீஹரியில படிக்கிறவங்கள யாரையும் குறை சொல்ல, அது பூரா அடிப்படை படிக்கிறாங்க. இப்ப நீங்க படிக்கிறீங்க, அதாவது ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளை பாருங்க, 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் என்ன படிக்கிறாங்க? அடிப்படை கல்வி தான் படிக்கிறாங்க. 10க்கு மேலதான் எந்த கல்விக்கு எந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி கல்வி படிக்கலான்னு அப்புறமா தான் ஒரு டிசைட் பண்றாங்க. அப்புறம் காலேஜ் போகும்போது அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி கல்வியை படிக்கிறாங்க. அப்ப 10 வருஷமா என்ன படிக்கிறாங்க? அடிப்படை படிக்கிறாங்க. அது போலதான் ஸ்ரீஹரியில படிக்கிறது பூரா அடிப்படை. ஏன்னா நானும் ஸ்ரீஹரியில பட்டத்துக்காகவே போய் படிச்சேன். ஆனா அங்க நான் போனாவே ஆசிரியர் போய் உட்கார்ந்துக்குவாரு, நான் தான் பாடம் எடுப்பேன். அதனால அவருக்கு சேம் ஆயிருக்குன்னு சொல்லி நான் கிளாஸுக்கே போகல, ஆனா பட்டம் மட்டும் வாங்கிட்டேன். நமஸ்காரம். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கடேஷன் என் பேரு, பாலஜோதிடர். அதை கத்துக்கிறேன். என் அண்ணன் மூலியமா எனக்கு இந்த அறிமுகம் கிடைச்சது. ரொம்ப நன்றி எல்லாம். அனைவருக்கும் ஒரு மேடை. ஜோதிடம் கற்க வந்த அனைவருக்கும் என் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஐயாவோட யூடியூப் பார்த்து தான் எனக்கு கிளாஸ்க்கு வரணும்னு ஆர்வம் வந்துச்சு. ஐயாவோட யூடியூப் பார்த்து திருமண காலத்தில் நிர்ணயிக்கும் விதிகளை நான் நிறைய ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்த்தேன். அது கிட்டத்தட்ட ஐயா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 80% எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. அதுல சில விஷயங்கள்ல வந்து இந்த ராகுகேது சம்மந்தப்படும் போது, திரிசன்யம், பாதகஸ்தானம்லாம் சம்மந்தப்படும் போது கொஞ்சம் நமக்கு புரியல, அது எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ நான் ஐயாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா நீங்க கிளாஸ் எடுப்பீங்களா, நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஐயா நான் கிளாஸ் எடுக்கும் போது சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஐயா எனக்கு ஃபோன்ல சொன்னாங்க. அப்புறம் ஐயா இந்த மாதிரி சென்னையில நான் கிளாஸ் எடுக்க போறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாரேன்னு சொல்லி கத்துக்க வந்திருக்கோம். ஐயா சொன்ன மாதிரி அந்த 20% சந்தேகத்தையும் இன்னைக்கு நிவர்த்தி பண்ணி தெளிவாயிடணும். நேற்று ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ஜாதகம் போட்டு இந்த ஜாதகத்துக்கு எப்போ திருமணம் ஆகுன்னு கேட்டாங்க. திங்கக்கிழமை சொல்றேன், நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிளாஸ் போறேன், திங்கக்கிழமை வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு போய் தெளிவா சொல்லணும்.
தெளிவா கரெக்டா சொல்லி மட்டும் இவரு சொல்லிங்க. இப்ப உலகமே இவர் பேசுறத கேட்டுட்டு இருக்கு, நாளைக்கு கேட்கும். அதனால நீங்க ஒவ்வொருத்தருமே இந்த இடத்துல பேசுறது வந்து உலகம் முழுவதும் பார்ப்பாங்க. அப்ப உங்களை உலகம் முழுவதும் பார்க்கும்போது நீங்களும் அப்ப அந்த இடத்துல போய் படிச்சிருக்கீங்க, அப்ப நீங்க தெளிவா பலன் சொல்லுவீங்க அப்படின்னு உங்களை எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா. வணக்கம் சார், ரொம்ப நன்றி சார். நல்லது, வாங்க. நன்றி, வாங்க. குருவே சரணம். நான் சுமதி வெங்கட்ரமணி, நங்கநல்லூர்லேருந்து வரேன். ஐயாவுடைய இவ்வளவு நாள் ஆராய்ச்சியும் அனுபவத்தையும் சேர்த்து நம்மளுக்கு இன்னைக்கு ஹாட் கேக்காக கையில் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாருமே பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பெருமையாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஐயாவுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப பெருமை. நன்றி சார், உங்கள் ஆசீர்வாதம் என்னைக்கும் நல்லா. அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னை மாரம்பாக்கத்திலிருந்து வருகிறேன். என் பேர் கே ரமேஷ். கிட்டத்தட்ட 9 வருட காலங்களாக நான் அஸ்ட்ராலஜி படித்துக் கொண்டு வருகிறேன். மிக சிறப்பான முறையிலே நான் தேடி தேடி படிக்கிறேன். நாமெல்லாம் என்ன வகையில் சேர்ந்தவர்கள் என்றால், ஒரு தேனீக்கள் சுமார் 700 ml தேனை சேகரிக்க, கிட்டத்தட்ட 1 கிலோ தேன் சேகரிக்க 40 லட்சம் பூக்களை தேடி செல்கின்றன என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதே மாதிரிதான் நாமும் தேடி தேடி படிக்கிறோம். அந்த வகையிலே ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல குருவிடம் கிடைத்த சில விஷயங்கள் என்ற தேடி தேடி அந்த தேடலில் இப்போது ஐயாவினுடைய வகுப்புக்கு வந்திருக்கிறோம். ஐயா ஒரு சில கருத்துக்களை ஆணித்தரமாக அடித்து கூறியதை நான் யூடியூபில் பார்த்தேன். அதில் ஒரு வியப்பு வந்தது. எப்படி இப்படி ஒரு செக்குலராக ஒரு பர்டிகுலர் ஒரு விதி கண்டிப்பாக பொருந்தும் என்று அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். அந்த ஒரு விஷயத்தை தேடி கண்டு கற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே வந்திருக்கிறேன். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. என் பேர் கண்ணன், நான் முடிச்சூர்லேருந்து வரேன். இவர் யூடியூப் நிறைய நான் பார்த்துருக்கேன் வீடியோ. இது புதுவிதமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டில் மெட்ராஸில் இந்த கிளாஸ் வருதா இல்லையாங்கிறது தெரியல. அப்புறம் அதை பார்த்து அட்டன் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. வணக்கம், என் பேர் கிருஷ்ணகுமார். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் இப்போ ஜோதி கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் சார் என் தம்பி முறை சார் கொடுத்து வச்சார். இவரு கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். துறையூரில் போட்டாங்க மீட்டிங், திருச்சியில் போட்டாங்க. அதெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கேன். நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம், அப்படி ஜோதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சார் ஒரு கிளாஸ் எடுக்கணும், திருமணம் பற்றி இருக்குன்னு சொன்னார். நம்ம துரைசாமி ஐயா மூலமா சரி அதை அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அதனால தகவல் சொல்லுவாங்க, அதனால் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்க. ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் ராஜசேகரன் ஐயா. ஐயாவோட வீடியோ யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கிறேன். திருமண பொருத்தம் என்பதோட திருமண முத்துக்களை நம்மளுக்கு அள்ளி தருகிறார் ஐயா. அதை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, அதை பார்த்து நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். என் நண்பர் பாலாஜி ஐயா சொல்லி தான் நான் ஐயாவோட வகுப்புக்கும் வந்தேன். ரொம்ப மன மகிழ்ச்சியோட இருக்கிறேன். ஐயாவுக்கு குருவாக ஐயாவுக்கு எங்களோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். என் தந்தையும் ஜோசியர் தான். பல வருடங்களாக நான் 8 வருடமாக ஜோசிய பணிகள் செய்து கொண்டிருக்கிறேன். ஐயாவோட வீடியோவை பார்த்து வியந்து உள்ளேன். அதனால் ஐயாவுக்கு நன்றி, இந்த ஐயாவுக்கும் நன்றி, மிக்க நன்றி. நீங்க வாங்க ஐயா. எனவே ஜெயக்குமார் திருச்சியிலிருந்து வரேங்க. நானும் ஜோதிடர். எனக்கு திரு ரவி ஜெயக்குமார் ஐயா பார்த்து தான் இந்த கிளாஸ்க்கு வந்தேன். ரொம்ப நன்றி. அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய பேர்களை பதிவு பண்ணதுக்கு இந்த பிரபஞ்சம் மூலமாக முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன நடக்கணுங்கிற நிகழ்வு நாம முடிவு பண்றதில்ல, அது பிரபஞ்சம் முடிவு பண்றது. சரிங்களா? அந்த அடிப்படையில் இன்னைக்கு சென்னையில ஐயா கூட சொன்ன அடிக்கடி எனக்கு சொல்றது என்னன்னா, ஐயா மழை ஒத்துழைக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் வந்துட்டு ஆனா கண்டிப்பா வருவேன், ஆனா சூழ்நிலை எனக்கு எங்க போனாலும் கடையில பிரேக் போட்டு நிறுத்திடுது அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா, கண்டிப்பா அந்த வாய்ப்பு கண்டிப்பா நடக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நடக்கிறதுக்கான சூழ்நிலை கொடுத்து எல்லா ஊர்லயும் சுத்தி வர மழை, ஆனா இங்க மட்டும் மழை இல்லை. அதுதான் பிரபஞ்சம் கொடுக்குற கிஃப்ட். எப்படிங்க எல்லா பக்கம் மழை பெய்யுங்க, எல்லா ஊருக்கு கலந்து செய்தி பார்க்கும்போது கூட நானும் அசந்து போயிட்டேன். ஆனா அந்த பேர்ல சென்னை இல்லை. அப்ப அது எவ்வளவு பெரிய பிரமாணமான விஷயம். சரிங்களா? அப்ப பிரபஞ்சம் எவ்வளவு சப்போர்ட்டா அந்த விஷயத்தை நடத்துது பாருங்க. சரிங்களா? அதனால அப்ப பிரபஞ்சம் சப்போர்ட் இல்லைன்னா மழை பெஞ்சிருந்தா இப்ப இத்தனை பேர் கூடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை.
சரிங்களா? அதனால நம்ம எதோ சொன்னாலும் சரி, பிரபஞ்ச அனுமதி இல்லாம எதுவும் நடக்காதுங்கிறது என்னுடைய ஆழ்மையான கருத்து கூட, ஆணித்தரமான கருத்து கூட. சரிங்களா? அந்த அடிப்படையில நம்ம ஜோதிடராக இருக்கிற விஷயம் எல்லாமே அப்படித்தான். சரிங்களா? அதனால இப்போ நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ஐயாவுடைய கிளாஸ் இப்ப இனியே ஆரம்பிக்க போது, நீங்க எல்லாருமே கண்டுகளிக்கலாம். தேங்க்யூ. தகவலை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த திருமண காலம் மட்டும் இல்ல, குழந்தை பேரு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல வந்திருக்கேன். எல்லாருமே ஜோதிடர் இருக்கிறதுனால நம்ம சொல்ற விஷயத்தை உடனே நல்லா உள் வாங்கிக்குவீங்க அப்படிங்கறதுக்காக வாங்கிக்குவீங்கிற நம்பிக்கையில எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே போல திருமணம் எங்க பார்த்தாலும் நிறைய பக்கம் திருமணத்தை பத்தி வகுப்பு நடத்துறேன், திருமண கிளாஸ் போடுறேன், திருமண பொருத்தத்தை பத்தி நிறைய பொருத்த வகுப்பு நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், முதல்ல எப்பவுமே கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும். அந்த திருமண வகுப்பு நடத்துறாங்க அப்படின்னா முதல்ல அந்த திருமணம் எப்ப நடக்குன்னு சொல்லுங்க, அப்புறமா பொருத்தம் பார்க்கலாங்க அப்படின்னு கேட்கணும். அப்படி யாரும் கேட்கறது இல்ல. பொருத்தம் படி சொல்லி தரவாங்க, பொருத்தம் சொல்லி தர, பொருத்தம் பார்க்கறது அப்புறமா முதல்ல திருமணம் எப்ப நடக்கும். இப்ப ரெண்டு ஜாதகத்தை கொடுத்து இந்த பொண்ணுக்கு பொருத்தம் அப்படின்னு சொல்லி தராங்க. முதல்ல இந்த பொண்ணுக்கு எப்ப திருமணம் நடக்கும், இந்த பையனுக்கு எப்ப நடக்கும் அதை சொல்லுங்க, அப்புறமா ரெண்டு பேர்த்துக்கு பொருத்தம் பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், ஒரே ஜாதகத்தை வச்சுட்டு இந்த திருமணம் நிலைச்சு நிக்குமா நிக்காதா, திருமணம் எப்ப நடக்கும், வரப்போற கணவனுக்கு தலை சொட்டையா இருக்குமா, இல்ல அவன் படிச்சிருப்பானா, அவன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, இப்படி அவனுக்கு சொந்த வீடு இருக்குமா, இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்லும் போது அப்ப உனக்கு வரப்போற கணவன் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போலாம்ல. அப்ப பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வரும் அப்படின்னு தெரியுது. அப்ப அந்த மாப்பிள்ளை மட்டும் எடுக்கலாம் இல்ல, அப்புறம் எங்க போய் பொருத்தம் பார்க்க வேண்டியது? அப்ப அதே போல ஒரு பெண் ஆணோட ஜாதகம் இருக்கிறான், ஐயோ வாங்க, ஆணுடைய ஜாதகம் இருக்கிறான், வரப்போற பெண்ணு இப்படித்தான் இருக்கு, அந்த பெண்ணு கூட பிறந்தவங்க இத்தனை பேரு, இவ்வளவு டிகிரி படிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அப்ப அந்த பெண்ணு தான் அமையும் சொல்லி அந்த பையட்டோட்ட நம்ம பார்த்ததுமே இந்த பெண்ணு தான் அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல. அதை விட்டு போட்டு நம்ம ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒரு ஜாதகம் தருவான். அந்த திருமண தகவல் மையத்துல போய் ஒரு 500 ரூபா கொடுத்தா ஒரு 50 ஜாதகத்தை வாங்கிட்டு வந்து ஜோசிக்காரங்கிட்ட 50 ஜாதகத்தை கொடுத்து இது எந்த ஜாதகம் பாருங்க அப்படின்னா அந்த ஜாதகம் அதை பாக்குறதுக்கு நான் ஒரு வாரம் ஆயிடு அந்த பொருத்தத்தை பார்த்துட்டு இருந்தேன். அது ஆகுமா நம்மளுக்கு? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி அந்த வரப்போற பெண்ணு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த திசையில இருந்து அவங்களுக்கு இவ்வளவு படிச்சிருப்பாங்க, சொந்த வீடு இருக்கு, அப்படி இருக்கிற ஜாதகம் தான் ஏடு, நீ இத்தனை ஜாதகத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போலாம் இல்ல. அதை விட்டு போட்டு நான் இது பண்ணலாமா அப்படின்னு பாக்குறேன். அதே போல இந்த கலியுக காலத்துல திருமணங்கிறது குதிரை கும்பாட்டம் இருக்குது. ஆனா அதுக்கு என்ன சொல்றாங்க, பையனும் படிச்சிருக்கு பொண்ணும் படிச்சிருக்கு, அதனால ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க, அதை தராதரம் பாக்குறாங்க. அதே போல பெண்ணுகள் சம்பளம் அதிகமா வாங்குது, பையன் குறைவா வாங்குறான். நானும் கூட ஒரு 5000 ரூபாய் கம்மியா வாங்குது அந்த பையனை வேண்டான்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. என்ன இருந்தாலும் சம்பளம் கம்மி தானுங்க, ஒரு 5000 ரூபாய் கம்மியா வேண்டாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த திருமண காலம் வரலன்னு அர்த்தம். இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இத்தனை மேட்ரிமணி திருமண தகவல் மையம் எல்லாம் கிடையாது. இப்ப பாருங்க, அதை வச்சே ஜீவனம் பண்றாங்க நிறைய பேர். அப்ப இந்த கலியுக காலத்துல நிறைய பேருக்கு திருமணம் தடை தாமதம் ஆகிற காரணமே அவங்க பிறவியின் தலையெழுத்த பிரம்மன் பிறக்கும் போதே எழுதுறான். அதாவது பிரம்மன் கை தொடங்கும் முன்னர் சிவன் கர்ப்பத்தில் நிச்சயிக்கப்படுகிறான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அப்ப ஒரு ஆணும் பெண்ணு சேரும் போதே சிவன் அப்பவே முடிவு பண்ணிட்டான். அதைத்தான் பிரம்மன் தலையெழுத்த எழுதுறான். அந்த தலையெழுத்த நம்ம அதுல இருக்கிற எழுத்துக்களை பார்த்துதான் நம்மளுக்கு இந்த திசையில இவனுக்கு இது நடக்கும் அது அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவுதான் படிப்பான், அப்ப ஒரே ஜாதகத்தை வச்சு இவனுக்கு தம்பி இருக்கும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதெல்லாம் விதி அங்கேயே நிர்ணயம் பண்ணி வந்தது தானே. அதை போயிட்டு ஆபரேஷன் பண்ணிக்கங்க அப்ப குழந்தை இல்லாம இருக்கு. அந்த காலத்துல 10 குழந்தை 12 குழந்தை பெற்றாங்க. அன்னைக்கெல்லாம் அதே ஜாதகம் தானே அப்போ அவங்களுக்கு வேலை செஞ்சது, அதே ஜாதகம் தானே இப்ப நம்மளுக்கு வேலை செய்யுது. அப்ப ஏன் இது வரல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம திசை புத்திகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ திருமண காலத்துக்காக மெயினா வர திருமண காலம் நம்ம ஜோதிடருக்கு நிறைய மற்ற விஷயத்த பொதுவான விஷயம் சொல்ல வேண்டியது இல்லை, ஏற்கனவே நீங்க நிறைய பார்த்துட்டீங்க. நான் என்ன பண்றேன், ஒரு ஜாதகம்னா 9ஆம் இடத்தை எடுத்துக்கிறேன்.
ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இது வரைக்கும் படிச்சதோ மத்தவங்க சொல்லி தந்ததோ 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் கலத்திரக்காரகன், செவ்வாய் கலத்திரக்காரகன், இப்படித்தான் எடுத்தீங்க. அதை பத்தி நான் தொடரதே இல்லை. அப்ப நம்ம சாயந்தரம் வரைக்கும் கிளாஸ் எடுக்க போறோம், அதுல எல்லாம் எடுக்க போறதில்ல, நீங்களே வேணா பாருங்க. அப்ப 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசை நடந்தா தான் திருமணம். 9ஆம் அதிபதி, அதாவது ஒரு திசை நடக்குதுன்னா 9ஆம் இடத்துக்கு சம்பந்தம் இல்லாம திசை நடக்குது. அந்த சம்பந்தம் எப்படி அப்படிங்கறதான கேள்வி. இப்ப அந்த திசாநாதன் 9ஆம் அதிபதியா இருக்கலாம், இல்ல 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகமா இருக்கலாம், இல்ல 9ஆம் அதிபதியை பார்த்த கிரகமா இருக்கலாம், இல்ல 9ஆம் அதிபதியும் பார்த்த கிரகம், சாரம் பெற்ற கிரகம், இல்ல 9ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம், இல்லைன்னா திசாநாதன் 9ஆம் இடத்துக்கு இதே போல தொடர்பு இருக்கு. ஏதாவது ஒரு வகையில இந்த 9ஆம் இடம் சம்பந்தப்படணும். இல்ல வாங்கி அது வேற. இது அதுலயே தருவாங்க, மும்முன்னு தருவாங்க. இப்படி 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படணும். இப்படி நம்ம 10 ரூல்ஸ் எழுதியிருப்போம், இன்னைக்கு பாத்துங்க. இப்ப 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுதுன்னு வச்சுக்குவா. முதல்ல இதுதான் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரூல்ஸ்ல விதி விலக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற வேலையெல்லாம் கிடையாதுங்க. அதாவது விதி விலக்கால அது தள்ளி போயிருக்கலாங்க, இது அப்படி ஆயிருக்கலாங்க, இப்படி நீங்க படிக்கும் போது விதி விலக்கு எதா இருந்தாலும் ஒரு விதி விலக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ரூல்ஸ்ல விதி விலக்குங்கிற பேச்சுக்கெல்லாம் கிடையாது. நடக்குமா நடக்காதா, நடக்குன்னா எப்ப நடக்கும், அது எந்த வருஷம் நடக்கும், எந்த மாசம் நடக்கும், இதுதான் கேள்வி. அப்ப ஆணித்தரமான கேள்வி, ஆணித்தரமான பதில், சொல்லும் செயலும் ஒத்து இருக்கு, அவன் தான் மனுஷன் அப்படின்னு திருவானந்த வாரியார் சொல்லுவார். அது போல இப்ப 9க்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தா திருமணம். சரி, ஒருத்தருக்கு 20 வருஷம் சுக்கிர திசை நடக்குது, அந்த சுக்கிர திசை 20 வருஷத்துல 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுது. அப்ப இந்த 20 வருஷத்துல எப்ப நடக்கு, அப்ப இன்னும் கொஞ்சம் பக்கமா பார்க்கணும்ல, அப்ப 5ஆம் இடத்தை பார்க்கணும். அப்ப இது அப்படியே அழிச்சிட்டு 5 போடுங்க. அந்த ரூல்ஸ் அப்படியே உங்களுக்கு கொடுத்ததுல இது புத்தி. அப்ப 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாதான் அந்த புத்தி சம்பந்தப்பட்டாதான் அந்த புத்தியில நடக்கும், சம்பந்தப்படாலும் நடக்காது. சரி, இன்னும் கொஞ்சம் பக்கமா பாருங்க. இப்ப சுக்கிர புத்தியில சுக்கிர புத்தியே ஒரு 3 வருஷம் நடக்கும், இல்ல சனி புத்தி ஒரு 3 வருஷம். அப்ப 3 வருஷம் நடக்குதா, இன்னும் கொஞ்சம் பக்கமா பாருங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றோம், 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 1ஆம் இடம் 1 எடுத்துங்க. அப்ப லக்னம் எடுத்துங்க, லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரம். இப்ப அதுக்கு மேல நம்ம சூட்சமா அதாவது அதிசூட்சமா பிராணன் வரைக்கும் போலாம். பிராணன் வரைக்கும் போனோம்னா 2 நாள்ல இந்த நாள்ல நடக்கும் அப்படின்னு 2 நாள்ல நம்ம டேட் பிக்சர் பண்ணி தரலாம். ஆனா அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பயிற்சி கொடுக்கணும், அது லேட் ஆகும். முதல்ல இந்த 3 வரைக்கும் திசை புத்தி அந்த வரைக்கும் பயிற்சி எடுங்க, அப்புறம் நீங்களே பயிற்சி எடுத்துக்கீங்க. 2 நாள்ல நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால இது வரைக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இது முதல்ல ஒரு ரூல்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த ரூல்ஸ்களை வச்சு நம்ம ஜாதகத்தை விளக்க போறோம், அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி, உதாரணத்துக்கு முதல்ல ஒரு திருமணம் இல்லாத ஜாதகத்தை கொடுக்குறான். அப்படி அதாவது முடியாததுல இருந்து போனா தான் நம்மளுக்கு புரியும். அதாவது திருமணம் ஏன் ஒருத்தருக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான ஜாதகத்தை போனோம்னா பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு.
ஏன்னா அது எளிமையா ஒரு ஜாதகம் பார்த்தா நடக்குமா நடக்காதா, நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிட்டோம்னா சொல்லிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அப்புறம் நம்ம புத்திக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திருமணம் நடக்காதுங்கிறதுக்கு புத்திக்கு போக வேண்டியது இல்லை. அதாவது ஜாதகம் உங்களுக்கு ஏற்கனவே கையில கொடுத்துருக்குறேன், இருந்தாலும் பாத்துங்க. அந்த ஜாதகத்துக்கு நம்ம எப்படி பலன் சொல்றோம், அந்த எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்துங்க. இது ஒரு ஆணின் ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், 2ஆம் இடத்துல ராகு இருக்கு, ராகு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராகு தோஷம், ராகுனா பிரம்மாண்டம் பெருசு அப்படின்னு தானே அர்த்தம். இப்ப இந்த ராகுவை குரு பாக்குது. குருனா பெருசு, அதாவது குருனா பெருசு, அதாவது பெரிய வருமானம். அப்ப இவர் பெரிய கோடீஸ்வரரா இருக்கலாம் இல்லையா? அப்ப ரொம்ப வசதியான பெரிய கோடீஸ்வரர் இருக்கலாம். சரி, இவருக்கு 3ஆம் இடம் செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்கு, 3க்கு 8க்கு போயிடுச்சு. அது சூரியனோட சேர்ந்துருக்கு. அப்ப மூத்தவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. சரி, இளையவர்னு சொன்னா 3 கூடிய குரு. குரு வந்து லக்னாதிபதிக்கு நேரம் 7 இருக்குது. அப்ப இளையது ஒரு, அது பெண் வீடு, இளையது ஒரு சகோதரி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. இது யாரோட ஜாதகம்? இப்ப காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஜாதகம். அதனால அவர் கூட பிறந்தவங்க 2 பேரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உடன்பிறப்புகளை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அதாவது இந்த இப்ப 11ஆம் அதிபதினா அந்த 11ஆம் அதிபதி ராகு சாரம் வாங்கக்கூடாது, 6, 8, 12 கூடையும் சாரம் வாங்கக்கூடாது. இவ்வளவுதாங்க. அதை வச்சுட்டு கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப இவரு கூட பிறந்தவங்க 2 பேரு. சரி, இவருக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு. சுக்கிரன் இருந்தா அழகான மனைவி வரும். இதுதானே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் வந்ததா, இவர் 70 பிறந்தவர். ஆனா இது வரைக்கும் திருமணம் காலம் கொடுக்கல. எவ்வளவு 55 வயசுக்கு மேல ஆகி போச்சு, திருமணம் தரல. ஏன் திருமணம் தரல அப்படிங்கறதுக்காக நம்ம ஆராய்ச்சிக்கு நம்ம மத்தவங்களை தெரிஞ்சது. இப்ப புதன் திசை பறக்கும் போது 9 வருஷம் 10 மாசம். அதாவது இதைத்தான் மெயினா, இப்படி நான் இப்ப எழுதுறது பாருங்க, இதைத்தான் நீங்க மெயினா எழுதிட்டு வரணும். அப்பதான் நீங்க திசா புத்தி வச்சு கணக்கு போட முடியும். இப்ப இந்த புதனுக்கு அடுத்தது கேது. கேது ஒரு 7 வருஷம். அப்ப எவ்வளவு 15 வருஷம் ஆயிடுச்சுங்களா, 16. சரி, கேதுக்கு அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் ஒரு 20 வருஷம். அப்ப எவ்வளவு 36 வயசு ஆச்சுங்களா. அப்ப 36 வயசுல திருமணம் நடக்க வேண்டிய காலம் தானே. 7ல சுக்கிரன் இருக்குது, சுக்கிர திசையில திருமணம் நடந்துரும். இதுதானே நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க. ஏன் நடக்கல அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்தை பாக்குதான்னு பாருங்க. நம்ம விதிப்படி 9ஆம் இடத்தை சுக்கிரன் பாக்குதா? இல்ல. 9ஆம் அதிபதி கூட சேருதா, புதனுடன் சேருதா? இல்ல. 9ஆம் அதிபதியின் சாரமாவது வாங்குமா? இங்க 9ஆம் அதிபதி யாரு? புதன். புதன் சாரம் இங்க இருக்குமா? அதான் இங்க இருக்கு, இங்க இருக்குது. சரி, அப்படி இருந்தாலும் ஆயிலியா ஏதாவது வாங்கியிருக்குமா அப்படின்னு பாருங்க. அதனாலதான் தேதி கொடுத்தேன். நீங்க பக்கத்துல இன்னொரு கட்டத்தை போட்டு நம்ம லேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக. அந்த சுக்கிரன் பூச நட்சத்திரம், பூசம் சனிச்சாரம் வாங்கியிருக்கு. அப்போ புதன் சாரம் வாங்கல. அப்ப எந்த வகையிலுமே புதன், அதாவது சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படல. அந்த 9ஆம் அதிபதியான புதனும் சுக்கிரனுக்கு, திசாநாதனான சுக்கிரனுக்கு சம்பந்தப்படல. அதனால சுக்கிர திசையில திருமணம் இல்லை. சுக்கிரனுக்கு அடுத்து சூரிய திசை வருது. சூரியன் ஒரு 6 வருஷம். அப்ப 42 வயசு. அப்ப சூரிய திசையிலையாவது சம்பந்தப்படுதான்னு பாருங்க. அப்ப சூரியன் அதே போல 9ஆம் இடத்தை பார்க்குதான்னு பாருங்க. இல்ல. 9ஆம் அதிபதி கூட சேருதான்னு பாருங்க. இல்ல. 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்குதான்னு பாருங்க. இல்ல. சரி, 9ஆம் அதிபதியான புதன், அதாவது சூரியன் சாரமாவது வாங்கியிருந்தா கூட திருமணத்தை கொடுத்துரு. ஆனா அது சந்திரன் சாரம், ரோகிணி நட்சத்திரம், சந்திரன் சாரம். அதனால அது அந்த சூரிய திசையில திருமணத்தை கொடுக்கல. அப்ப சூரியனுக்கு அடுத்து சந்திரன் வந்தது. சந்திர திசையில நடந்திருக்கலாம்ல. அந்த விதிகளிலும் முதல்ல நீங்க தெளிவுபடுத்திங்க. அதாவது தேவரணி, அசூரணி அப்படின்னு போட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. இதுல சூரியன், சந்திரன், குரு,
செவ்வாய், இவங்கெல்லாம் தேவரணி. அசுவரணி அப்படின்னா சுக்கிரன், அதே போல சனி, ராகு, கேது வந்து நடுவர். இது தேவரணி அசுவரணி நீங்க படிச்சிருப்பீங்க முதல்லயே. ஆனா இதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா இது சமயத்துக்கு இப்ப நம்மளுக்கு கை கொடுக்கும், அதனாலதான் இது வச்சுங்க. ஆனா கேது மட்டும் நடுவர், இதுலயும் சேரு அதுலயும் சேரு. சாமியாரம் போவான், அவன் குடும்பத்திற்கும் போய் சேருவான், அந்த குடும்பத்திலிருந்து இல்லாமையும் தடை பண்ணுவான். அதனால அப்படி எடுத்துங்க, இதை தெரிஞ்சுங்க. அதே மாதிரி அந்த ரூல்ஸ்ல நம்ம கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்கிறோன்னா, அதாவது ஒரு திசைநாதன் அஸ்தங்கம் 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 பாதகம் அடையக்கூடாது, திதி சூனியம் அடையக்கூடாது. 6, 8, 12 கூடையவன் சாரம் தரக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது, அஸ்தங்கம் பாதகம் அடையக்கூடாது. இது மெயினா பாத்துங்க. ஏன்னா அது தெரிஞ்சுட்டோம்னால இந்த பலன் சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அந்த ரூம்ல ஒண்ணு இருக்கு இது போல. சரி, இப்ப சந்திர திசை, சந்திரன் 9ஆம் அதிபதியை பார்க்குது. அப்ப சந்திர திசையில திருமணத்தை கொடுக்கலாம் இல்ல, ஏன் கொடுக்கல? அப்ப லக்னத்துக்கு சந்திரன் எங்க உட்கார்ந்துருக்கு? பாதகத்துல உட்கார்ந்துருக்கு. அப்ப பாதகம் அஸ்தங்கத்தை பாருங்கன்னு சொன்னேன். அப்ப சந்திரன் பாதகத்துல இருக்குது, அதனால இதுக்கு 7 கூடையவன் திசை நடக்குது, அதுலயாவது திருமணம் நடந்துரு அப்படின்னு தானே நம்ம படிச்சோம். அப்ப 7 கூடையவன் 11 இருக்குது, அதனால திருமணம் கொடுக்க அப்படின்னு. ஆனா திருமணத்தை கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு, அந்த 7ஆம் அதிபதி போய் பாதகத்துல, அதை விட திசாநாதன் சந்திரன் போய் பாதகத்துல இருந்தனால திருமணத்தை கொடுக்கல. அந்த புதனும் பாதகாதி, அதாவது பாதகாதிபதி சாரம் வாங்கியிருக்கு. புதன் பார்வை அப்படின்னாலும் பாதகாதிபதி சாரம், அதனால புதன்ல கொடுக்கல. அப்ப சந்திரன்ல கொடுக்கல. சந்திரன் ஒரு 10, அப்ப எவ்வளவு ஆச்சு? 52 ஆயிடுச்சு. சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் வந்தாலும் அதே போலதான், செவ்வாயும் சம்மந்தப்படல. அப்ப 59 வயசு ஆயிருப்போகுது. 59 வயசு ஆனாலும் அவருக்கு திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி தரோம். எப்படின்னா, இவங்க அப்பா அம்மா காதல் திருமணம். அப்ப காதல் திருமணம்னா எப்படி நம்ம எடுக்கிறது? வாங்க. அப்பா அம்மா காதல் திருமணம் அப்படின்னா எப்படி எடுக்க? இப்ப லக்னத்துக்கு 4ஆம் இடம் அம்மாவா? அம்மானா செவ்வாயா? செவ்வாய்க்கு 7 கூடையவன் கணவனா? அம்மாவின் கணவர் குருவா? அந்த குரு போய் 5ஆம் இடம், அந்த அம்மாவுக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கா. 5, 9, அது 5, 7 சம்பந்தப்பட்ட காதல் திருமணம். ஆனா அது கூட சனி சம்பந்தப்பட்டாதான் காதல் திருமணம். அதான் லக்னத்துக்கு 5, 9 சம்மந்தப்படணும். இப்ப அம்மான்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு 7 கூடையவன் 5க்கு சம்மந்தப்பட்டது காதல் திருமணம். ஆனா சனி சம்மந்தப்படணும். சனி அந்த அம்மா ஸ்தானத்திலேயே இருந்து பாக்குதா, இந்த 5ஆம் இடத்தையும் சனி பாக்குதா. அப்ப சனி சம்பந்தப்பட்டாதான் காதல் திருமணம், சம்மந்தப்படலன்னு காதல் திருமணம் இல்ல. அதே போல ராகு கேது சம்பந்தப்பட்ட அடுத்த மதம், அடுத்த ஜாதி. அப்ப இந்த ராகு போய் அம்மன் ஸ்தானத்துல பாக்குதா? ஏன் இப்படியே ராகுக்கு 3, 11 பார்வை, இப்படி 7ஆம் இடத்தையும் பாக்குதா? அம்மாவுக்கு 7ஆம் இடத்தையும் பாக்குதா? ராகு பாக்குதா? அப்ப அம்மாவுக்கு காதல் திருமணம் சொல்லாமா? சரி, அப்பான்னு எடுத்துங்க. அப்பாவுக்கு 5 கூடையும் சனி பகவானா, 7 கூடைய குரு பகவானா? அது நேர பாக்குதா? அதையும் சனி சம்பந்தப்படுதா, ராகு சம்பந்தப்படுதா? அப்ப அப்பா அம்மாவுக்கு காதல் திருமணம் சொல்லலாம் இல்ல? சொல்லுங்க. சொல்லுங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சதான் நம்ம. ஆனா அதுக்கு விளக்கம் நான் கொடுக்க. இப்ப அடுத்தது நீங்க கொண்டாந்துருக்கிறீங்கல்ல, இப்ப ஜாதகம் திருமணம் ஆகாத ஜாதகம், அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல, நீங்க விளக்கம் கொடுக்கணும். அதுக்காக தான் இப்ப உதாரணத்துக்கு சில ஜாதகத்தை கொடுத்து இது இப்படி பாருங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அடுத்த ஜாதகத்தை நீங்க சொல்லுவீங்கல்ல, அப்ப திருமணம் ஆகாத ஜாதகத்தை, அதுக்காக இவருக்கு ஆச்சோ இல்லையா அது நம்மளுக்கு பிரச்சனை. ஆனா இவருக்கு திருமணம் ஆகல அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். அப்ப இது ஒண்ணும் இல்லை, இன்னும் 2 ஜாதகம் வேணாலும் நம்ம போடுவோம் இல்லையா?
அதே போலதான் இவருக்கு திருமணம் இல்லை. ஆனா இதுல நம்ம என்ன பண்றோம், தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன தோஷத்தினால திருமணம் இல்லையா? இப்ப 12ல செவ்வாய் இருக்குது, அப்ப செவ்வாய் தோஷத்தினால திருமணம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகமே நல்ல கிரகம், எல்லா கிரகமும் கெட்ட கிரகம். அந்த திசை புத்தி அடிப்படையில தான் ஒரு சம்பவத்தை நல்லதோ கெட்டதோ கொடுக்குது. இப்ப நான் இந்த செவ்வாயினாலதான் அவருக்கு திருமணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா இன்னும் நம்ம போற ஜாதகத்துல இதே போல செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகு தோஷம் இருக்கானா அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. ஏன் கல்யாணம்? அப்ப அந்த தோஷம் வேலை செய்யலையா? அப்ப இங்க மட்டும்தான் அந்த தோஷம் வேலை செய்யுதா அப்படிங்கறதுக்காக நான் சொல்ல வரேன். செவ்வாய் தோஷம் ராகு தோஷம்னு சொல்லி மற்றவங்கள பயப்படுத்தாதீங்க அப்படிங்கறதுக்காக சொல்றேன். எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தான். அப்ப குரு பாகிஸ்தானம் 9லயே இருக்குது, அனுபவிக்க வேண்டியது தானே எல்லாத்தையுமே. எதுவுமே இல்லாம ஓட்டாண்டியா இருக்கு அந்த ஜாதகம். சரி, அது விடுங்க. இப்ப இவருக்கு கேது திசை 3 வருஷம், கேதுக்கு அடுத்தது சுக்கிர திசை. சுக்கிரன் ஒரு 20 வருஷம், திருமண காலம் இல்ல. சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் ஒரு 6 வருஷம். அப்ப 29 வயசு. 29 வயசுல திருமண காலம் தானே, ஏன் திருமணம் நடக்கல அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப சூரியன் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுதா அப்படின்னு நம்ம பாக்குறோம். திருமண காலத்துக்கு தான் மற்ற பலன், ஜாதக பலன் சொல்ல வரல. ஜாதக பலன் கடைசியில் நம்ம சொல்றோம் போகும்போது வேணா. இப்ப 9ஆம் இடத்துக்கு சூரியன் சம்பந்தப்படல, அதனால திருமணம் இல்லை. அந்த சூரியன் 9ஆம் அதிபதி கூட சேருதா, 9ஆம் அதிபதி சாரம் வாங்குதா, 9ஆம் அதிபதி கூட பாக்குதா அப்படின்னால பாருங்க. இல்லைன்னு 9ஆம் அதிபதியாவது அந்த சூரியனோட சேருதா, 9ஆம் அந்த சூரியனோட சாரம் வாங்குதா அப்படின்னாலும் பாருங்க. எந்த வகையிலையாவது ஏதாவது ஒரு வகையில சம்மந்தப்படணும். அந்த ரூல்ஸ் 10 ரூல்ஸ் தந்திருக்க, ஏதாவது ஒண்ணு சம்மந்தப்பட்டா கூட நடக்கும். அப்ப ஒண்ணுமே சம்மந்தப்படலைன்னா அப்ப விதிவிலக்கு அப்படிங்கிறது இல்லைங்க, அப்ப நடக்காது அப்படின்ட்டு போயிடலாம். அப்ப சூரியன் நடக்காது. சூரியனுக்கு அடுத்து சந்திர திசை வருது. சந்திரன் ஒரு 10 வருஷம் போனோம்னா 39 வயசு. அப்ப சந்திரன் அதே போல பாருங்க, அங்க இருந்து 9ஆம் இடத்தை பாக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா 9ஆம் இடத்தை பாக்குது, 9ஆம் அதிபதியும் பாக்குது. அப்ப சந்திர திசையில நடக்கணும் இல்ல, ஏன் நடக்கல அப்படின்னு போட சந்திரனுக்கு அதே போல அந்த ரூல்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் கெடக்கூடாது. அது கெடுறது எப்படின்னா உங்களுக்கு தெரியுங்களா, அஸ்தங்கம் பாதகம் 6, 8, 12 அப்படின்னு சொன்னா. இப்ப அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவன் யாரு, அதாவது அசுவினி கேது. கேது போய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து அந்த கேது அந்த அதே போல சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் போய் 12க்கு போயிடுச்சு. அப்ப சந்திர திசையில நடக்காது இல்ல, அப்ப சந்திரனையும் திருமணத்தை கொடுக்கல. சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய். செவ்வாய் ஒரு 10 வருஷம், அது போட்டோம்னாலும் 49 வயசு. அந்த செவ்வாயும் அதே போலதான் இங்க உட்கார்ந்து, அதாவது 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படல. ஓ சரி, சரி 7 போட்டோம்னா 7 வச்சு 6, 46. சரி 46ன்னு வச்சுங்க. அப்ப அந்த செவ்வாய் அதே போல சந்திரனுக்கு சம்மந்தப்படுதான்னு பாருங்க. அந்த செவ்வாய் என்ன சாரம் வாங்கி, அது ரேவதி புதன் சாரம் வாங்கியிருக்கு, அதாவது 6 குடையன் சாரம் வாங்கியிருக்குது. அதனால அந்த செவ்வாய் தில்லியும் நடக்காது. செவ்வாய்க்கு அடுத்தது அதான் ராகு. ராகு ஒரு 18 போட்டீங்கனாலும் 50, 60 மேல தாண்டி போயிருது. அதுக்கு மேல நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ராகும் அதே போலதான் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட போறது இல்லை. அப்ப இவருக்கு திருமணம் இல்லை அப்படின்னு ஒரு ஜாதகத்தை நீங்க ஒரு ஜாதகத்தை பார்த்தது இது போல நீங்க திசை புத்தியை போடுங்க. அந்த திசை சம்பந்தப்பட்டாதான் நம்ம புத்திக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக தான் நடக்காத ஜாதகத்தை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லித்தரேன். இது போல ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே முதல்ல அந்த திசாநாதன் 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில சம்மந்தப்படுதான்னு பாருங்க. சம்பந்தப்பட்டா அந்த திசையில திருமணம் நடக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம புத்திக்கு போய்க்கலாம். சம்மந்தப்படலைன்னா முடியாது, திருமணம் நடக்காதுப்பா, அப்ப அடுத்த திசை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம்ல. இதுல இன்னொன்னு, இந்த குரு வக்கரமா இருந்த, அதாவது இந்த இடத்துல குரு வக்கரமா இருந்தாலும் பாவகத்துல மாறி இருந்தாலும் பலன் நடக்கும். அந்த செவ்வாய் பார்க்கும், அப்போ பலன் அந்த செவ்வாய் புத்தியில கூட கொடுக்கலாம். அதனால பாவகத்தையும் பார்த்து பலன் சொல்லுங்க அப்படிங்கறதுக்காக தான் சொல்ல வரேன். வக்கரம்னா பின்னோக்கி தானே வரேன், பின்னோக்கி தானே வரேன். அப்ப வக்கரம்னா இங்கேதான் இருக்க. இல்லைன்னா வக்கரம் இல்லைன்னா கூட பாவ கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இங்க இருக்கும்.
அது அந்த கணக்கெல்லாம் நம்ம உங்களுக்கு தரல. அந்த கணக்கெல்லாம் நீங்க ஏற்கனவே அடிப்படையில படிச்சிட்டீங்க. அப்ப இங்க இருந்தாலும் நீங்க எடுக்கும் அப்படின்னு எடுத்துங்க. ஏன்னா அப்படியே சரி அப்படியே நடந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை கொடுக்க, அதையும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். அந்த பிரிவு ஜாதகம் எல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் ரொம்ப எளிமையா சொல்லித்தரேன். சரி, இப்போ தாமத திருமணம் ஒண்ணு போட்டுக்கலாமா, இல்ல இளமை திருமணமும் ஒண்ணு போட்டுடலாம். அதுதான் உங்களுக்கு பலனுக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். பிறந்தவர் 12:45 PM. திருமண காலம் அப்படின்னா 2020 புதன், சூரியன், ராகு. ஜாதகம், இது ஒரு பெண் ஜாதகம். சாரி, பெண் ஜாதகம். இவர் பிறக்கும்போது சனி திசை 13 வருஷம் 3 மாசம். அப்ப இந்த சனி திசையில திருமணத்தை கொடுக்காது. 13 வருஷம். சனிக்கு அடுத்தது புதன் திசை. புதன் திசை 17 வருஷம். அப்ப புதன் நம்ம என்ன பண்றோம், 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுது, 9ல இருக்குது. அப்ப புதன் திசையை திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம எளிமையா சொல்லிடலாம், டக்குன்னு சொல்லிடலாம். அப்ப சொல்லிடும் போது சரி எந்த புத்தியில நடக்கும், அப்பதான் நம்ம புத்திக்கு போறோம், எந்த புத்தியில் நடக்கும் அப்படிங்கும்போது 9க்கு 9 சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை எடுக்கிறோம். 5ஆம் இடத்தை எந்த கிரகம் இருக்கு, எந்த கிரகம் சம்மந்தப்படுது அப்படின்னு பாக்குறோம். 5ஆம் அதிபதி செவ்வாய், செவ்வாயுடன் சேர்ந்த கிரகம் சுக்கிரன். அதாவது இப்படி நீங்க போடணும், புதனுக்கு அடுத்து புதன் புத்தி. அந்த புதன் புத்தி 5ஆம் இடத்துக்கு பாக்குதா அப்படின்னு பாருங்க. 9க்கு 9 5ஆம் இடத்தை பாக்குதா, பார்க்கல. 5ஆம் அதிபதியின் சாரம் வாங்குதா, செவ்வாய் சாரம் இல்ல. 5ஆம் அதிபதி கூட சேருதா, இல்ல. அப்ப புதன் புத்தியில நடக்காது. புதனுக்கு அடுத்தது கேது, கேது புத்தி நடக்குமா, அந்த கேது 9ஆம் இடத்தை பாக்குது, 5ஆம் இடத்தை பாக்குது. அப்ப கேது புத்தியில கொடுக்கணும் இல்ல, ஏன் கொடுக்கல? அப்ப கேதுக்கு வீடு கொடுத்தவன் நீசமாய் போயிட்டான், வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் கிடக்கூடாதுன்னு சொன்னான், நீசமா போயிட்டா. அதனால கேது புத்தியில் நடக்காது. கேதுக்கு அடுத்தது சுக்கர புத்தி வருது. சரி, சுக்கர புத்தியில் நடக்குமா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப சுக்கரன் அங்க போய் இருந்தாலே சுக்கரன் 5ஆம் இடத்தை பார்க்கல, 5ஆம் அதிபதி கூட சேரல, 5ஆம் அதிபதி சாரம் வாங்கல, 5ஆம் அதிபதியும் அந்த திசை அந்த புத்திநாதனான சுக்கரனுக்கு சம்பந்தப்படல. அப்ப சுக்கரன் நடக்காது அப்படின்னு நடக்குங்க. சுக்கரனுக்கு அடுத்து சூரியன். அந்த சூரியன் 5ஆம் அதிபதியும் நட்பு கிரகம், நம்ம முதல்ல சொல்லிக்கிறோம் நட்பு பகைன்னு. அப்ப நட்பு கிரகத்து கூட சேர்ந்து அது 6, 8க்கு போகல, லக்னத்துக்கு 10ல போய் நட்பு வீட்டுல தான் இருக்கு. அப்ப சூரிய திசையில தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு பாருங்க. சூரிய திசையில திருமணத்தை கொடுத்துருச்சு. ஆனா சூரிய திசையில கொடுத்து சந்திர திசையில பிரிவை கொடுத்துருச்சு. அது ஏன் பிரிவை தருது? அப்ப அந்த திசாநாதன் திசை நடத்தக்கூடிய கிரகம் 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் இருந்து, அல்லது அந்த ஸ்தான அதிபதியின் திசை நடந்தாலும் அந்த திசையில் திருமணம் நடந்தா அது பிரிவை தரும். இப்படி ஒரே வார்த்தையில ஒரே எளிமையா சொல்லிட்டு போயிடலாம். அதோட 2 பாரு, 7 பாரு, 7, 4, 10 இதையெல்லாம் தொடர்படுத்தி தான் நம்ம பிரிவுக்கு இதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இப்ப இந்த திசை நடக்குதாப்பா, நீ எப்பேற்பட்ட பொருத்தம் பார்த்தாலுமே, எப்பேற்பட்ட மாப்பிள்ளை பார்த்தாலுமே இந்த திசையில திருமணம் நடந்தா பிரிவு தரும் அப்படின்னு நம்ம எளிமையா சொல்லலாம்ல. அப்ப அந்த இதுக்குதான் நம்ம பொருத்தம் பார்க்கறதுக்கு அந்த ஆணை பண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி இது பிரிவு தரு அப்படின்னா அதுக்குதான் ஒரு விதி விலக்கு. அது என்ன விதி விலக்குன்னா, விதி விலக்குங்கிறது அந்த விதி விலக்கு இல்ல, அந்த திருமணத்தை ஒரு பரிகாரத்து மூலியமா ஒரு கழிக்கிறதுக்கு அது பரிகார வகுப்புங்கிறதுல அதுல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதை பத்தி இருந்தாலும் அந்த திருமணம் பிரிவு வருமா வராதா அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன். இப்ப அந்த இன்னும் எளிமையா சொல்றேன். அதாவது இப்ப 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தாலும் பிரிவை தரும். அந்த ஸ்தானாதிபதியின் திசை நடந்தாலும் பிரிவை தரும்.
அப்ப இருக்கிறதே 5 கிரகம், 5 போயிடுச்சுன்னா மிச்சம் 7 கிரகம், 7 கிரகம் சம்பந்தப்பட்டாதான் திருமணமா? அப்ப எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு அப்ப பிரிவு வரும் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அப்படி எல்லாம் வராதுங்க, அப்படி நிறைய பேருக்கு வராது. இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லித்தரேன். பிரிவு ஜாதகம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தது டக்குன்னு சொல்லணும். அது எப்படி அப்படின்னா 7ஆம் அதிபதி கெடக்கூடாது, புதனும் கெடக்கூடாது. பிரிவு ஜாதகம் நீங்க வச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. 7ஆம் அதிபதி கெட்டு போய் புதனும் கெட்டு போனா அவங்களுக்கு முதல் தரம் நிலைக்காது. ஒரே வார்த்தையில் நீங்க சொல்லிட்டு போயிடலாம். அப்ப பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன் போய் கர்மஸ்தானம் 10க்கு போயிடுச்சா, அது என்ன திசை புத்தின்னு பாத்துங்க. அது போய் கெட்டு போச்சா? அது 7ல கேது உட்கார்ந்துருச்சா? சரி, 7ஆம் இடம் கெட்டு போச்சு. 7ஆம் அதிபதி சனி நீச்சமாகி போச்சு. அப்ப 7ஆம் இடம் கெட்டு போச்சா? புதன் சொல்லக்கூடிய நீச்சமாகி போச்சா? அப்ப முதல் தாரம் நிலைக்காது. நீங்க எப்பேற்பட்ட பொருத்தம் போட்டு எந்த மாப்பிள்ளை கட்டினாலும் நிலைக்காது அப்படின்னு சொல்லாமல நீங்க ஆணித்தரமா? அதை விட்டு போட்டு பொருத்த வகுப்புல சொல்லி தந்தாங்கப்பா, இந்த மாப்பிள்ளை வேண்டாம், அந்த மாப்பிள்ளை நல்லா இருக்குது, அந்த மாப்பிள்ளை சேர்த்து வை சரியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது நடக்குமா? எந்த மாப்பிள்ளை வந்தாலும் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம்ல. 7ஆம் அதிபதி கெட்டு போய் புதனும் கெட்டு போனா, அது ஏன் புதனை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, புதன் தான் பார்ட்னர். நான் 7ஆம் இடம்ங்கிறது மனைவின்னு தான் நம்ம எல்லாரும் படிச்சோம். ஆனா இதுவும் இது பார்ட்னர். 7ஆம் இடம் பார்ட்னர், 7ஆம் இடம் மனைவி. அப்ப லைஃப் பார்ட்னர், மனைவி வந்து லைஃப் பார்ட்னர், வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய பார்ட்னர் தான் மனைவி. அதே மாதிரி தொழிலுக்கு நம்ம பார்ட்னர் போட்டு வேலை செய்யறோம்னா புதன் நல்லா இருந்தா தான் பார்ட்னர் போடணும். புதன் இந்த மாதிரி கெட்டு போச்சுன்னா பார்ட்னர் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா அவன் பொழைச்சிட்டு போயிடுவான், நம்ம இதாகி போயிடுவான். அதே மாதிரி 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், புதனும் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா பார்ட்னர் போட்டு வேலை செய்யுங்க, இல்லைன்னா பார்ட்னர் போடாதீங்க. ஏன்னா அதனாலதான் பார்ட்னர் கிரகங்கிறத புதன், அதனாலதான் அப்படி சொன்னேன். சரி, புதன் வந்து கெட்டு போனதுனால இவரு அதுக்கு அடுத்து சந்திர புத்தியில திருமணம் கிடையாது. சந்திரன் வந்து நீச்சம் ஆயிடுச்சு. அப்ப சந்திர புத்தியில அப்பவே திருமணத்தை தடையாகி திருமணம் நின்று போச்சு. இப்படி ஒரு ஜாதகத்தை, அதாவது ஒவ்வொன்றத்தை நான் கொடுத்து வரேன், அப்புறம் மற்ற பார்த்துக்கலாம். நான் தொகுப்பா எழுதல, ஏன்னா நம்மளுக்கு நேரம் இல்லைங்க ஜாதகம் பார்க்கறக்க அந்த எழுதுறக்க. அது அதாவது அந்த பிரிவு ஜாதகத்துக்கு இந்த சொன்ன ரூல்ஸ் தாங்க, இதுதான் ரூல்ஸ். அதை நான் ஞாபகத்தில் வச்சுங்க. 2, 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் இருந்த திசை நடந்தாலும் பிரிவு, அந்த ஸ்தானாதிபதியின் திசை நடந்தாலும் பிரிவு. இன்னும் கொஞ்சம் எளிமையா எடுத்து போனா அந்த 7ஆம் அதிபதி புதனும் கெட்டு போனா திருமணம் நிலைக்காது. இது ஆணித்தரமா எங்க வேணாலும் சொல்லுங்க. நீங்க பாருங்க, பல ஜாதகத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நல்லா இருந்தா மற்றவங்களுக்கு வழி சொல்லுங்க, சரியில்லைன்னு நம்மளை கூப்பிட்டு கேளுங்க. சரி, இது ஒரு ஆண் ஜாதகம். அதாவது 5/9/2000 பிறந்தவர், 5:23 AM டைம். இது கோவைன்னு போட்டுங்க. இது மனநாள் 4/2022 24/11/2022 9/3/2025. இந்த ஜாதகர் பாருங்க, 2000 பிறந்தவர், 2022 4 திருமணம். அப்படின்னா 21 வயசு 6 மாசத்துல இவருக்கு திருமணம் நடந்திருக்கு. அப்ப இளம் வயசுலயே திருமணம் நடந்திருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நிறைய இந்த கலியுக காலத்துல 40% திருமணம் நடக்கிறது இல்லை. இப்ப 100% இருக்காங்க, 40% திருமணம் நடக்கிறதே இல்லை. அதே 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 100 பேர் இருந்தா 4 பேர்த்துக்கு தான் திருமணம் இல்லாம இருக்கு. இப்ப 40 பேர்த்துக்கு திருமணம் இல்லை. அதே போல 35 பேர்த்துக்கு திருமணம் லேட்டா தான் நடக்குது. ஒரு 30 பேர்த்துக்கு தான் இளமையில் திருமணம் நடக்குது. அது இந்த கலியுகம் அப்படி இருக்குது. சரி, அது விடுங்க. இந்த பையனுக்கு அப்ப 21 வயசு 6 மாசத்துல திருமணம் நடந்திருக்குது. அது எப்படி இவனுக்கு மட்டும் திருமணத்தை காலத்தை கொடுத்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல சில விஷயங்கள் சொல்றோம். அதனாலதான் இந்த ஜாதகத்தை எடுத்தேன்.
இந்த பையனுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோசை, இவனுக்கு திருமணம் நடக்காது அப்படின்னு சொல்லாமல்ல. சரி, அது மாதிரி 2, 4, 5ல கேது இருக்குது, அதே மாதிரி கேது இருக்கிறனால இவனுக்கு குழந்தை பிறக்காது. அந்த குழந்தை காரகன் குருவும் போய் சூரியன் கூட அந்த சனி கூட சேர்ந்தாவே பித்திருக்கள் தோஷம், முன்னோர்கள் சாபம், அது கர்மஸ்தானமான 10க்கு போச்சு, இவனுக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. 5ஆம் இடத்தை வச்சுட்டு குழந்தை காரகனும் கெட்டு போயிட்டான், குருவும் கெட்டு போயிட்டான், குழந்தை இருக்காது, குரு வீடும் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க சாரத்தை வேணாலும் போட்டுங்க, வேணா சொல்ல. இப்ப இப்படித்தானே சொல்லுவாங்க. சரி, இதுல இருந்து நான் என்ன ஜாதகம் சொல்ல வர்றேன், லக்னத்தில் சூரியன் இருந்தா அவன் மூத்த பையனா இருப்பான். மூத்த பையனா முதல்ல இன்னொரு பாயிண்ட்டும் பாத்துக்கணும். இங்க மகம் நட்சத்திரம், அதாவது இங்க மகம் நட்சத்திரமா, மகம் நட்சத்திரமா இருந்தா மூத்தவனா இருப்பான். உத்திரமா இருந்தாலும் மூத்தவனா இருப்பான். அதாவது மகம் பூரம், சித்திரை சுவாதி விசாகம் பூரம் உத்திரமா இருந்தா இளையவனா இருப்பான். இந்த பாகை மூலியமா மேல இருக்குதா கீழே இருக்கான்னு பாத்துங்க. ஆனா பொதுவாகவே லக்னத்துல சூரியன் இருந்தா மூத்தவர், இருந்தாலும் அந்த மேல் முழுமையான நட்சத்திரத்துல இருந்ததுன்னா அவங்க மூத்தவர், முழுமையற்ற நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அந்த இவங்க இளையவர் அப்படின்னு எடுத்துங்க. அதனால இவர் மூத்தவர். சரி, இவருக்கு மூத்தவர் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம இன்னொரு வாட்டியும் பாத்துக்கலாம். அப்ப இவருக்கு மூத்தவர்னு சொன்னா யாரு? புதனா? அந்த புதன் ஆட்சி பெற்றிருக்குது இல்ல, அப்ப அவர் மூத்தவர் இருப்பாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் அப்படி இல்லை. அந்த புதன் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னா புதன் உத்திரம் சாரம், புதன் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அப்ப புதனுக்கு 12 கூடையவன் தானே சூரியன், அதனால மூத்தவர் இல்லை. அப்ப இவர் தான் மூத்தவர். சரி, இளையவர் இருப்பாரா அப்படின்னா 3ஆம் இடம் மாந்தியை போச்சு, 3ஆம் அதிபதி நீச்சமாயிருச்சு. அப்ப இளையவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு தானே சொல்லுவா. ஆனா அந்த இளையவருங்கிற சுக்கிரன், அந்த சுக்கிரன் என்ன 3க்கு அந்த சுக்கிரன் வாங்கிய சாரம் சந்திரன் சாரம், சுக்கிரன் சந்திரன் சாரம். இதுக்குதான் நம்ம சாரத்தை பாருங்கன்னு சொல்றது. சுக்கிரன் சந்திரன் சாரம். சந்திரன் 3ஆம் இடத்துக்கு கிடக்கூடாது, 3ஆம் அதிபதிக்கு கிடக்கூடாது, லக்னத்துக்கும் கிடக்கூடாது. அப்ப இவருக்கு இளைய சகோதரன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அப்ப அந்த சுக்கிரன் அந்த சந்திரன் 3ஆம் இடத்துக்கு கெடல, அதாவது 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படிம்பீங்க. இல்ல, சகோதரன் பார்க்கும்போது 3க்கு 3 தானே. 10க்கு 3ஆம் அதிபதியான சுக்கிரனுக்கு 3 தான் இருக்கு, இந்த 4 தான் இருக்கு, கேத்திரி மாதிரி இருக்கா. லக்னத்துக்கு 5 இருக்குதா, லக்னாதிபதிக்கு 4 இருக்குதா. அப்ப இளைய சகோதரன் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இது எதுக்கு நம்ம இப்ப இது சொல்லிட்டு இருக்கோன்னா, உடன் பிறப்புகளை இப்படி எடுங்க அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன். ராகு கேது சாரம் வாங்கக்கூடாது, 6, 8, 12 கூடையின் சாரம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப ராகு கேது சாரம் 6, 8, 12 கூடையின் சாரம் வாங்கல இல்ல. அது சரி. இப்ப இந்த பையன் படிச்சிருப்பானா படிச்சிருக்க மாட்டானா? ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்ற மாதிரியே வந்துருச்சு. சரி, பரவாயில்ல விடுங்க. அதாவது 2ஆம் இடம் எல்லாருமே படிக்கிறதா, 3ஆம் இடம்ங்கிறது ஒரு 10th வரைக்கும் சொன்னான். ஆனா அந்த 3ஆம் அதிபதியும் புதனையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். புதன் கல்விக்காரகன், கல்விக்காரகன் பலமா இருக்கிறானா? 3ஆம் அதிபதி போய் நீச்சம் ஆயிடுச்சா? ஆனா புதன் கல்விக்காரகனோட சேர்ந்திருக்கான ஏதோ ஒரு 10வது வரைக்கும் நீ எட்டி பார்த்திருப்ப அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா கல்வி கொஞ்சம், ஏன்னா அந்த 3, 4 அது புதனும் சம்பந்தப்பட்டதுனால ஏதோ 10th வரைக்கும் போயிருப்பேன்னு சொல்லலாம். அதுக்கு மேல போறதுக்கு இங்க இவன் போய் நீச்சமாயி போயிட்டான். அந்த இவனும் சம்மந்தப்படல, அதாவது 3, 4 சம்மந்தப்படல. 3, 4 சம்மந்தப்பட்டா +2 சம்மந்தப்படல, 4, 5 சம்மந்தப்பட்ட உயர்நிலை காலேஜ். முதல்ல இங்க 10th தாண்டல, அப்புறம் நம்ம போறது. அதனால அதை விடுங்க. அப்ப வரப்போற மனைவி படிச்சிருக்குமா? இத மெயினான பாயிண்ட் நீங்க பாரு. அப்ப வரப்போறவங்களுக்கு நம்ம ஜாதகம் சொல்லும் போது நம்ம சொல்லல, வரப்போற மனைவி படிச்சிருக்குமா? மனைவியே இதை லக்னமா போட்டுங்க. இந்த லக்னத்துக்கு அதாவது 3ஆம் அதிபதி செவ்வாய், அது அப்ப ஏதோ தங்கி தடுமாறி படிச்சிருக்குன்னு வச்சுங்க. இப்ப 4, 5 சம்பந்தப்படுது. 4 கூடிய சுக்கிரனு 5 கூடிய புதனு சேர்க்கை பெற்று லக்னத்துக்கு 8ல் இருந்தாலும் அந்த குரு பார்க்குது. லக்னாதிபதிக்கு லக்னத்தையும் பார்க்கணும், லக்னாதிபதியும் பார்க்கணும். அப்ப லக்னாதிபதிக்கு 5 இருக்கு. அப்ப இந்த பெண்ணு 2 டிகிரி வாங்கியிருக்கு. 2 டிகிரினா 1 டிகிரி வாங்கி 2ஆம் டிகிரி நீச்சம், 2ஆம் டிகிரிக்கு போகும்போதே திருமணத்தை கொடுத்துருச்சு.
அப்ப இந்த பொண்ணு 2 டிகிரி வாங்கியிருக்கு. ஆனா இந்த பையன் 10th கூட படிக்கல. ஆனா படிக்காத பையனுக்கு அப்ப கல்யாணம் நடந்திருக்கு பாருங்க. அப்ப படிப்பை பார்த்துதான் கல்யாணத்தை கொடுத்துக்குதா? ஆனா நம்ம என்ன நினைச்சு இருக்கிற, இந்த படிப்பை பார்த்துதான் கல்யாணம் சரியா வரலீங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாங்க அப்படிங்கிற. நம்ம அதை பொறுத்த வரைக்கும் விதிகளையும் கிரகங்களை பார்த்துதான் அவன் பலன் சொல்றான். படிப்பெல்லாம் கணக்கு இல்லைங்க, வருமானம் கணக்கு இல்லை. அப்ப சரி இந்த பையன் என்ன வேலைக்கு போவான் அப்படின்னு பார்த்தா, அந்த 6ஆம் அதிபதி நீசமாயிட்டான், மற்றவங்க கிட்ட சம்பளத்துக்கு போக மாட்டான். சரி 10ஆம் இடம் சொந்த தொழில் சொல்ற, அதுவும் நீசமாயி போச்சு. அவன் வெற்றித்தனமா ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கிறான். சரி இந்த பையனுக்கு எந்த மாதிரி திருமணம் நடந்தது அப்படின்னா, இந்த காதல் திருமணம் தான் நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ரூல் சொல்லிக்கலாம். 5, 7 சம்மந்தப்படணும், கூட ராகு சம்மந்தப்படும், இந்த சனி சம்மந்தப்படும். இப்ப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குருவா, 7ஆம் அதிபதி சனி பகவானா, அது 2 சேர்ந்து இருக்குதா? அது கூடவே சனி இருக்கா? அப்ப இந்த பையன் காதல் திருமணம்னு சொல்லலாமா? அப்ப இந்த பையனுக்கு காதல் திருமணம், இந்த பொண்ணுக்கு காதல் திருமணம் இருக்கணும் இல்ல? அப்ப இதை லக்னமா வச்சுங்க. இதுக்கு 5 கூடையவன் யாரு? அது புதனா? 7 கூடையவன் சூரியனா? இந்த புதன் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. இந்த இது சம்மந்தப்பட்டுருச்சா? அப்ப இந்த பெண்ணுக்கும் காதல் திருமணம். அப்ப காதல் திருமணம்னா 2 பக்கம் நம்ம பார்க்கணும் இல்ல? அப்ப நம்ம பொருத்தம் பார்க்கும்போது முதல்ல ஒரு ஜாதகத்தையும் உன் பொண்ணுக்கு காதல் திருமணம் தாயா, நீ எத்தனை பொண்ணை பார்த்தாலுமே அது காதல், அதுக்கு மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லாம இல்ல. அதை விட்டு போட்டு இந்த ஜாதகத்தை சேர்த்து வை, அந்த ஜாதகத்தை சேர்த்து வை அப்படின்னு நம்ம பொருத்தம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் நீங்க பொருத்தம் நிறைய பக்கம் சொல்லி தராங்க, நிறைய வகுப்பு எடுக்கிறாங்க. அதாவது பொருத்தம் பார்க்கும்போது முதல்ல திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணிட்டு அப்புறம் பொருத்தத்துக்கு போங்கிறேன். ஏன்னா இதுலயே அந்த பொருத்தத்துக்கு முக்கியமான பாயிண்ட் எல்லாம் வந்துருது இல்ல, அதுக்காக சொல்ல வரேன். சரி அது விடுங்க. இப்ப இந்த பையனுக்கு என்ன இதுல திருமணம் நடந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். திருமணம் நடந்திருக்கு. அதாவது கேது 4 வருஷம், கேதுக்கு அடுத்தது புதன் ஒரு 17, புதன் 17. அப்ப எவ்வளவு 21 வயசுக்கும் போது 21 தாண்டதுமே இந்த பையனுக்கு 21 வயசுக்கு மேலே திருமணம். அப்ப திருமணத்தை எப்படி கொடுத்தது? புதன் எப்படி சம்மந்தப்படுது பாருங்க. லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகம் சுக்கிரன். 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகம் அப்படின்னு சொன்னா, அந்த 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்குதா புதன். அதனால புதன் திசையில கொடுத்தது, புதன் திசையில தான் திருமணத்தை கொடுத்தது. இப்ப அந்த புதன் எப்படி 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். 9ஆம் அதிபதி செவ்வாய் தானே. ஆனா அந்த புதன் வாங்கிய சாரத்தை பாருங்க, அதாவது உத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. ஆனா அது அப்போ சாரம் வாங்கல, 9ஆம் அதிபதி கூட சேரல, 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கல, 9ஆம் இடத்தையும் பார்க்கல. அப்ப நம்ம என்ன பண்றோம், 9ஆம் இடத்தை பாக்குறோம், 9ஆம் அதிபதியை பாக்குறோம். அப்ப 9ஆம் அதிபதி எங்க போய் உட்கார்ந்துருக்குன்னு பாருங்க, 12 உட்கார்ந்துருக்கு. அந்த 9ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கு? திசாநாதனான புதன் சாரம் வாங்கியிருக்கு. அப்ப எப்படி 9ஆம் இடத்தை ஆய்ட்டுவாடு பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த ஜாதகத்தை எடுத்துட்டார். அப்ப 9ஆம் அதிபதி அதாவது திசாநாதனுக்கு சம்மந்தப்படுது இல்ல, அப்ப புதன் திசையில திருமணத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் அந்த ஜாதகத்தை உங்களுக்கு உதாரணத்துக்கு கூட போட்டு கொடுத்துருக்கிற பாத்துங்க. அப்ப புதன் திசையில் திருமணத்தை கொடுக்குது. சரி, இவருக்கு குழந்தை பேரு 2022 இவருக்கு திருமணம். அதாவது சரி, அதுக்கு அடுத்து இந்த புதன் திசை, புதனுக்கு அடுத்தது குரு புத்தியில திருமணம். அதாவது 9க்கு 9 சொல்லக்கூடிய 5ஆம் இடம் குரு. அப்ப புதன் திசை, புதன் புத்தி, புதன் புத்தி 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படல. புதனுக்கு அடுத்தது கேது, கேது புத்தியில நடந்திருக்கலாம்ல. அப்படின்னா இந்த கேது என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு நீங்க அதுலயே உங்களுக்கு கொடுத்து சாப்ட்வேர் கொடுத்துருக்க, இந்த இது கொடுத்துருக்கிறேன் பார்த்துங்க. இருந்தாலும் சொல்றேன், அதாவது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கேது அதாவது உத்திராடம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு, கேதுக்கு சூரியனுக்கு பகை அப்படின்னு சொன்னான். அதனால இவனுக்கு வீடு கொடுத்தவனும் 10ஆம் இடத்துக்கு போயிட்டான். அதனால கேதுல நடக்கல. கேதுக்கு அடுத்து சுக்கிரன்,
சுக்கரன் நடந்ததுன்னு பார்த்தா அது முதல்ல இந்த வயசெல்லாம் வரல. இவனுக்கு 7 வயசு, இங்க ஒரு 3, 10 வயசு, இங்க 12 வயசு, இது 13 வயசு. அப்பெல்லாம் திருமண காலம் வராதில்ல, அந்த புத்தி எல்லாம் வராதில்ல. அவன் இந்த பையனுக்கே 21 வயசு 6 மாசத்துல தானே திருமணம் நடந்திருக்குது. அப்படி நம்ம கணக்கு போட்டு வரும்போது அந்த குரு புத்தி வரும்போது தான் திருமணத்தை கொடுக்குது. அப்ப 21 வயசு தாண்டிடுச்சு, குரு புத்தி வந்தது, திருமணத்தை கொடுத்தது. சரி, குரு புத்தியில திருமணத்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தது குழந்தை பேரு எப்போ அப்படின்னு நம்ம கேட்பாங்க. நம்ம ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது இந்த குழந்தை 2 வருஷம் கழிச்சு கிடைக்கும், 3 வருஷம் கழிச்சு கிடைக்கும், இல்ல அடுத்த வருஷமே குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்ததுமே குழந்தை பேரு உண்டா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை விட்டு இல்லைங்க 2 ஜாதகத்தை வச்சுதாங்க திருமண காலத்தை சொல்ல முடியும், அந்த குழந்தை பேரை சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஒரே ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம சொல்லணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு ஜாதக அறிவை வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அதையும் அந்த திசை லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தாதான் குழந்தை பேரு என்னுடைய அனுபவத்துல. அதாவது 5ஆம் அதிபதி குரு அதெல்லாம் நான் தொடரதே இல்லை. லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தா தான் குழந்தை, சம்பந்தப்படலைன்னா குழந்தை இல்லை. லேட்டா சம்மந்தப்பட்டா லேட்டா குழந்தை. அப்ப நீங்க எல்லாருமே திருமணமானவங்க தான், எல்லாத்துக்குமே குழந்தை உண்டு. உங்களுக்கு உங்க குழந்தை எப்ப பிறந்ததுன்னு பாருங்க. உங்களுக்கு உங்களோட லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில தான் பிறந்திருக்கும், வேணா செக் பண்ணி பாத்துங்க. இப்ப பாருங்க, இந்த பையனுக்கு இப்ப புதன் திசை நடக்குது, புதன் திசையில குழந்தை பேரு. அது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது, எப்படி சம்மந்தப்படுத்துறது அப்படிங்கறத இப்ப பயிற்சி. அது அந்த ஏன்னா அந்த விளக்கமெல்லாம் நான் முதல்ல கொடுத்துட்டேன். இப்ப இந்த புதன் என்ன சாரம் வாங்கியிருக்கு, சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. திசாநாதன் லக்னாதிபதியான சூரியன் சாரம் வாங்கினதுனால சூரிய திசையிலேயே, அதாவது அந்த புதன் திசையிலேயே குழந்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. அப்ப புதன் திசையில கொடுக்குன்னா என்ன புத்தியில கொடுக்கும் அப்படின்னு பாக்குறேன். இப்ப குரு புத்தி நடந்திருக்கு. அப்ப 1, 5, 9 திருமணத்துக்கு நம்ம என்ன சொன்னா 9, 5, 1 சொன்னோம். ஆனா குழந்தை பேருக்கு இப்படி போடுங்க 1, 5, 9. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல 9, 5 இதுக்குள்ள ஏதோ திசை புத்தி அந்தரம் சம்பந்தப்பட்டதா குழந்தை பேரு. திருமணத்துக்கு அதாவது திசை புத்தி அந்தரம் சம்பந்தப்பட்ட குழந்தை பேரு. லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட புதன் திசை சம்பந்தப்பட்டதுனால குழந்தை பேரு. அந்த புதன் திசையில அதுக்கு அடுத்தது 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியான புதனுடன் சேர்ந்த கிரகம் சனி பகவான். சனி புத்தியில புதனுக்கு அடுத்தது, இந்த பையனுக்கு புதனுக்கு அடுத்தது சனி புத்தி வந்தது. சனி புத்தியில குழந்தை பேர். அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு குழந்தை, அதாவது இந்த வருஷம் 2025 ஒரு குழந்தை. இப்படி குழந்தை பேருன்னு அந்த லக்னத்துக்கு சம்மந்தப்படணும். திருமணம்னா 1, 5, 9 சம்மந்தப்படணும். இந்த 9, 5 சம்மந்தப்படணும். அப்படி பாருங்க. இப்ப இது ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண் ஜாதகம் 28, நீங்க வேணா ஜாதகத்தை போட்டுங்க. 28/8/1976 5:40 PM 76ல பிறந்தது. ஆனா அந்த பெண்ணுக்கு 2020ல தான் திருமணம் நடந்தது. தான் திருமணம் நடந்தது. அப்ப எவ்வளவு வயசு? 45 வயசு. 45 வயசு வரைக்கும் திருமணம் நடக்கல. ஆனா இதுக்கு முன்னாடி போட்ட ஜாதகம் பாருங்க, சுக்கிரன் அதுல நீச்சமா இருக்குது, செவ்வாயும் நீச்சம். ஆனா அவங்களுக்கு திருமணம் நடக்கலையா? இளமையிலேயே திருமணம் நடந்தது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல கேது இருக்குது. ஆனா குழந்தைக்கு தடை கிடக்கும், இருந்தாலும் குழந்தை பிறந்தது, அதெல்லாம் நல்லா தண்டது. அப்ப இவங்களுக்கு மட்டும் ஏன் திருமணம்? இவங்களுக்கு என்ன ஏழு, அதாவது 4ல கேது இருக்கிறதுனால திருமண தடை கொடுத்ததா, இல்ல 7ல சனி இருக்கிறதுனால திருமணத்தை தடை கொடுத்தா? இப்ப ஒரு விஷயம், 7ல சனி இருந்தா திருமணம் தடை கொடுக்கு, தாமதமா கொடுக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனா இல்ல, அடுத்தது ஒரு ஜாதக அந்த 7ல சனி இருந்தாலும் இளமையிலேயே திருமணத்தை கொடுத்தது.
அந்த ஜாதகத்தையும் போடுறேன் பாருங்க. சரி, இதுக்கு ஏன் திருமண தாமதம்? இப்ப அப்ப நம்ம என்ன பண்றோம், பிறக்கும் போது சனி வந்து அந்த சந்திர திசை ஒரு மாசம் 8 நாள் தான். நீங்க திருமண காலத்தை நிர்ணயம் பண்றதுக்கு முதல்ல இப்படிதான் திசை புத்தியை எழுதிட்டு வாங்க. அப்பதான் நீங்க ஆக்டிவோட பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். இப்ப சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் ஒரு 7 வருஷம் போறோம். செவ்வாய்க்கு அடுத்து ராகு ஒரு 18, அப்ப எவ்வளவு ஆச்சு, 25 வயசுன்னு வச்சுங்க. அப்ப ராகு திசையில 25 வயசுல திருமண காலம் தானே, கொடுத்துருக்கலாம்ல. அப்ப ஏன் ராகு திசையில திருமணத்தை கொடுக்கல அப்படின்னு பாருங்க. நம்ம விதி என்ன சொல்லியது, 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படாமல் ஒருத்தருக்கு திருமணம் இல்லை. அதனால நீங்களும் முதல்ல உங்க ஜாதகத்தை பாருங்க, எப்ப திருமணம் திருமணம் உங்களுக்கு என்ன திசை புத்தியில் நடந்ததுன்னு பாருங்க, அப்புறமா மற்றவங்களுக்கு சொல்லலாம். இப்ப பாருங்க, இந்த ராகு 10ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துது, ஆனா 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படல. சரி, இந்த 9ஆம் அதிபதியான புதன் என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு இங்க பார்த்தோம்னா அது உத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்குது. அதனால 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படல. இந்த ராகு என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு பாருங்க. ராகு அதே போலதான் இங்க இருந்தா அது சித்திரை சுவாதி அது சுயசாரம் வாங்கியிருக்கு, ஆனா புதன் சாரம் வாங்கல, சம்மந்தப்படல. அதனால ராகு திசையில திருமணத்தை கொடுக்கல. அப்ப ராகுக்கு அடுத்தது குரு திசை வருது இல்லையா, அப்ப குரு வந்து 16 வருஷமா, அப்ப 41 வயசா, அப்ப குரு 5ஆம் இடத்தை பாக்குது. குரு திசையில திருமணம் நடந்துரும் இல்ல, இதுதான். ஆனா அது நடக்கல. அது ஏன் நடக்கல அப்படின்னு நம்ம பாக்குறோம். நம்ம விதி என்ன சொல்லியிருக்கு முதல்லயே, அதாவது திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் கிடக்கூடாது. இது நல்ல, அப்ப அந்த விதிகளே சாதாரணமா 9 நீங்க நல்லா பாத்துக்குவீங்க. இருந்தாலும் வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் கிடக்கூடாது. அதையும் நல்ல ஒரு ஞாபகத்துல வச்சிட்டீங்கன்னா உங்க டக்குன்னு புரிஞ்சு போகுது. இப்ப குரு வந்து 12 குடையவன், 3க்கும் 12 குடையவன். 12 குடையவன் போய் 4ஆம் இடத்துல இருந்து திசை 9ஆம் இடத்தை பாக்குது அப்படின்னால அவனுக்கு வீடு கொடுத்தவன் நீசமாயி போயிட்டான். அதனால குரு திசையில திருமணம் நடக்காது அப்படின்னு ஒரே வாரத்தில் நீங்க சொல்லிட்டு போயிடலாம்ல, வயசாயிட்டு இருக்குது. இப்ப நம்ம கிட்ட இவங்க ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த பொண்ணுக்கு அதாவது 40 வயசு நம்ம கிட்ட வந்து ஜாதகம் பாக்குறாங்க. அந்த பொண்ணு கல்யாணமே பண்ண மாட்டேங்குதுங்க, கல்யாணமே வேண்டாங்குது. ஆமா, கிடைக்கலன்னா அப்புறம் வீராக்தி வரும்ல, வேண்டாம் தான் சொல்லு. ஆனா கல்யாணம் நடக்கு, அந்த நேரம் வரும்போது தானா கல்யாணம் நடக்குங்க. சரி, எப்ப கல்யாணம் வருங்க, இன்னும் 5 வருஷம் போகணுங்க அப்படின்னு. அவங்க ஏங்க இன்னும் 5 வருஷங்கிறீங்க, இப்போ வயசு 40 ஆயிடுச்சு. இதுக்கு ஒரே பொண்ணு, நல்ல வசதியான பொண்ணு, 40 ஆயிடுச்சு. 45 வயசுல யாருங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க? இந்த புள்ள இப்பவே கல்யாணம் வேண்டாங்குது, தானா நடக்குங்க. ஆனா விதி இருந்தா யாராலும் விட்டு போகாது, நடக்குன்னா நடக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு அடுத்த திசை குருவுக்கு அடுத்து சனி வரும். சனி திசை நடக்கும்போது நாம் பார்க்கும்போது 40 வயசு, சனி திசை 9க்கு சம்மந்தப்படுது, கண்டிப்பா திருமணம் நடக்குங்க போங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் சொன்ன மாதிரி 45 வயசுங்கும் போது அந்த 2022 திருமணம் 20ல திருமணம் நடந்தது. ஆனா அப்ப குழந்தை பத்தி எல்லாம் கேட்காதீங்க, குழந்தையெல்லாம் இல்ல, கல்யாணம் நடக்கும் போங்க அப்படின்னா. ஆனா குழந்தையெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. லக்னாதிபதி தானே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, ஏன் குழந்தை கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. சரி, அது விடுங்க. இப்ப திருமணம் இவங்களுக்கு 45ல நடக்கிறதுக்கு என்ன விதி, எப்படி 9ஆம் இடத்தை சம்மந்தப்படுது அப்படின்னு பாக்குறோம். இப்ப சனி திசை நடக்குது, சனி பகவான் 9ஆம் இடத்தை பாக்குது. அப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சா? அப்ப அதுக்கு முன்னாடி நடந்த திசைகள் எதுவுமே 9க்கு சம்மந்தப்படல, அதனால திருமணம் இல்ல, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். 9க்கு சம்மந்தப்பட்டாதான் திருமணம். அப்ப சம்மந்தப்பட்டதுனால திருமணத்தை கொடுக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் பக்கமா பாக்குறேன் என்ன புத்தியில நடக்க. அப்ப அதுக்கு அடுத்தது இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் 2, 4, 5. அப்ப இந்த 5ஆம் இடம் 2, 4, 5, 5ஆம் அதிபதி சுக்கிரன் போய் புதனோடவே சேர்ந்து இருக்குது. அவங்க 2 நட்பு கிரகம். சரி, அந்த சுக்கிரன் என்ன அத அந்த இடத்துல உட்கார்ந்த கிரகம் பாக்குது. சரி, அந்த புதன் என்ன சார சொன்ன, புதன் இங்க இருந்த உத்திரம் சூரியன் சாரத்தில் இருக்கு. அதாவது சூரியன் சாரத்தில் இருந்தாலும் இவங்க 2 வருஷத்துக்கு ஒரு, அதாவது சூரியன் வந்து அப்ப இந்த 9ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சாரி, 5ஆம் இடம் கெட்டு போச்சு.
5ஆம் அதிபதி நீச்சமாயிடுச்சு, 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 5ஆம் இடம் கெட்டு போச்சு. அதனாலதான் 5ல போய் உட்கார்ந்த கிரகமும் கெட்டு போச்சு. அதனாலதான் 5 கெட்டா நம்ம என்ன பண்றோம், 9க்கு போகணும். இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகத்துல வச்சுங்க. 5 கெட்டா 9க்கு போகணும். இப்ப 5ஆம் இடம் கெட்டு போனதுனாலதான் நம்ம 9ஆம் இடத்துக்கு போனோம். அந்த 9லயே புதன் இருந்ததுனால புதன் புத்தியில திருமணத்தை கொடுத்தது. எப்படி? 5ஆம் அதிபதி நீச்சமாயிடுச்சு, கெட்டு போச்சு. ஆனா அதே போல அந்த சூரியன் என்ன சாரம் வாங்கி, அந்த சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு, அதுவும் சூரியன் சாரம் வாங்கியிருக்கா? சூரியன் சாரம் லக்னத்துக்கு 8 கூடைய சாரம் வாங்கியிருக்கா? அப்ப 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். 5 கெட்டு போனா நம்ம 9க்கு எடுத்துக்கணும். அப்ப 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்கிறான் பலமா. அப்ப புதன் புத்தியில திருமணத்தை கொடுக்குது. அதுக்கு அடுத்தது லக்னம். லக்னத்துக்கு அதாவது அதுக்கு அடுத்து லக்னாதிபதியே புதனை பார்க்குது. அதனால புதன் அந்த இடத்துலயே கொடுத்தது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த லக்னாதிபதினா சனி பகவானா, 7ஆம் அதிபதினா சந்திரனா? சந்திரன் போய் சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்குதா? 3ஆம் இடம்னா 3ன்னா இளையவரா? அப்ப வரப்போற கணவர் இளையவர். அப்ப இந்த பெண்ணுக்கு 45 வயசு, வரப்போற கணவருக்கு அதாவது 35 வயசு. நான் அப்பவே சொன்னேன் வயசு வித்தியாசம். அப்ப இளையவர் எப்படி நம்ம இருக்கிறோம்? அதாவது கணவன் சொல்லக்கூடிய லக்னாதிபதி 7ஆம் அதிபதி கணவன், லக்னாதிபதி சனி பகவான். சனி பகவானுக்கு 3ல போனதுனால இளையவர் அப்படின்னு அர்த்தம். வரப்போற அப்ப 7ல சனி இருந்தா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். மாற்றம்னா என்ன மாதிரி மாற்றம்? இதுதான் மாற்றம். அதாவது வயசு வித்தியாசம் மட்டும் இல்லைங்க. இவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்க படிப்பு குறைவா இருக்கும் வரப்போற கணவன். இல்ல இவங்க வசதியா இருந்தா அவங்க வசதியா இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு வகையில வித்தியாசம் இருக்கும். இதுதான் சனி 7ஆம் இடத்துல இருந்தா இதுதான் தோஷமே தவிர அதுக்காக திருமணம் இல்லை அப்படின்னு எல்லாம் இல்லை. அந்த திசை சம்பந்தப்பட்ட திருமணம் நடக்குது. அதுக்காக பொதுவா நீங்க 7ல சனி இருக்குது திருமணம் லேட் ஆகும் அப்படின்னு நானும் அப்படிதான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் இல்லை. அது சம்மந்தப்பட்ட திருமணம் நடக்குது, சம்மந்தப்படலைன்னா இல்லை அப்படின்னு போறதுதாங்க.